ஹாய் டியர்ஸ் டுடே யூங்கியோட ஒன் ஷாட் வந்துட்டு பேலன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம் டியர். ஸோ நான் வந்துட்டு நேற்று அப்லோட் பண்ணலை, இன்றைக்கி வந்துட்டு நான் அப்லோட் பண்ண ரொம்பவே சாரி என்னால் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா வெளில போயிட்டேன்னா அதனால் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியல டியர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸ்டடிக்குள்ளே போகலாம். தேங்க்யூ டியர், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ லவ் யூ. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் எப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளைட் ஏறி போயிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பின்னாடியே வந்திருப்பாரு. ஆனாலும் வந்துட்டு அவர் வந்து பார்க்குறப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க. அவருக்கு என்னன்னு பார்த்துருப்பாரு. நீங்கள் மேலே ஃப்ளைட்டில் ஒரு பக்கம் அழுதுட்டு அவருக்கு ஒரு பக்கம் எழுதுட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போது அங்கே ஒரு ஸ்டாப் இருக்காங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஸ்டாப் இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா சும்மா நம்ம ஒரு ஒரு இது ரீசன் இல்லாமல் வந்து உள்ளே போய் அங்கே நிற்க முடியாதுல்ல. ஸோ அவங்க வந்துட்டு சொல்லவும் ஓகே அப்படின்ட்டு இவங்கேயும் வந்துட்டாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் அதாவது அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு செக் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த பேரில் வந்துட்டு எங்கே அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க போல். ஸோ நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அது வரைக்கும் இவங்களுக்கு பொறுமை கிடையாது. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா விட்டு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு வீடு ஃபுல்லாகவே நிறையா திங்ஸ் எல்லாம் கிடக்கும்ல. ஸோ உங்களோட ரூம் வந்துட்டு ரூம் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு ஹால் தானே. ஸோ நீங்கள் அந்த லிவிங் ஹாலில் தான் எப்பவுமே ஸ்டே பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் திங்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்குறாரு, ஏதாவது பேப்பர் இருக்கா. ஸோ இந்த மாதிரி அவன் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட் போகிறா அப்படின்னா, ஸோ வெளிநாடு போகிறா அப்படின்னா அதுக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது இருக்கும்ல வீட்டுக்குள்ளே. ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்துட்டு தேடி இருக்காரு. காலையில் விடிஞ்சா ஒரு 10 மணிக்கு மேலே ஏர்போர்ட் போனால் அவங்களே சொல்லிடுவாங்க. ஆனால் அது வரைக்கும் டைம் இல்லை போல். ஸோ பயங்கர ஃபாஸ்ட்டாக தேடிட்டு இருக்காரு. அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி தேடி தேடி கரெக்டாக மணி ஒரு 3 இருக்கும். நைட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, சாரி மிட் நைட்டு 3 மணி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு தான் கண்டுபிடிக்கிறாரு. தூங்கவே இல்லை. ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சாரு. நீங்கள் வந்து யூஎஸ் தான் போயிருக்கீங்க, அது ஸ்டடீஸ்க்காக போயிருக்கீங்க. அந்த ஸ்டடீஸ் அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை அந்த அந்த சின்ன பேம்ப்ளெட் மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அது வந்துட்டு யூஎஸில் இருக்குது. அவருக்கு வந்துட்டு ஃபைனலாக தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்துட்டு அங்கே தான் போயிருக்கீங்க, யூஎஸ் தான் போயிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க அதெல்லாம் அவருக்கு தெரியாதுல்ல. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போவே 3 மணிக்கே உட்காந்தா ஃப்ளைட் வந்துட்டு புக் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ளைட் டிக்கெட்டு அடுத்த ஃப்ளைட் எத்தனை மணிக்கு அப்படின்னா அடுத்த நாள் அதே நீங்கள் போன அதே டைமுக்கு தான் ஃப்ளைட் இருக்கும் போல். ஆனால் அவரால் முடியல, சீக்கிரமாக போக முடியாத வேறு ஏதாவது கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கா பிடிச்சி போயிடலாமா அப்படின்னு தேடுறாரு. பட் ஃபைனலாக அந்த ஈவினிங் அதே ஃப்ளைட் தான் அங்கே இருக்குது. சரி ஓகே அதே புக் பண்ணிட்டாரு. டிக்கெட்லாம் புக் பண்ணி முடிச்சிட்டா இருக்கும். அப்புறம் டயர்டாக இருந்திருக்கு, அதனால் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. ஸோ அப்படியே வந்துட்டு எந்திரிக்கிறாரு. மணி பார்த்தா 7 7 மணி ஆயிடுச்சா அப்படின்ட்டு திங்ஸ் எல்லாம் சீக்கிரமாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா நைட்டு ஃப்ளைட் இல்லையா. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதோ வந்துட்டு அங்கேயே குடியிருக்கிற மாதிரி அவ்வளோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி போயிட்டு அங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே உங்களுக்காக தான், ஒன்று கூட அவருக்குள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு தான். ஸோ அவ்வளோ இது வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவங்க அம்மாவுக்கு கோவம் இருந்தாலும் ஒரு சைடு வந்துட்டு ஓகே பையன் மாறிட்டா அப்படிங்கிறதுக்காக சரி ஓகேப்பா அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல, நீ வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரிலாம் பண்ண தப்பு தானே, எனக்கு ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டேன், நீ எப்படி 2 நாள் டிவர்ஸ்லாம் கொடுத்தது, உனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா அப்படி அப்படின்னு கொஞ்சம் கத்திருப்பாங்க. ஸோ கத்திட்டு சரி பரவாயில்ல இப்போ வந்து கொஞ்சம் புத்தி வந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ பண்ணது தப்பு தானே. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆச்சு, அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியாமல் எதுக்கு நீ வீட்டுக்குள்ளே விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறவ அவளை பார்க்க வந்தேன், அவளோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாமா அப்படின்னு சொல்லவும் அவங்களோட அம்மா வந்துட்டு சரி ஓகே ஏதோ ஆனது ஆயிடுச்சு வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பத்திரமா கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஷாப்பிங்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு கேட்கவும் வீடியோ கால் தான். ஸோ வீடியோ கால் அப்படி காட்டுறாரு. ஆனால் இத்தனையெல்லாம் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வெயிட் விடுவாங்க. ஸோ இவ்வளவும் தூக்கிட்டுலாம் போக முடியாது, அங்கே வேணால் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின திங்ஸ் எல்லாம் மட்டும் அப்படியே வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக மறுபடியும் அதெல்லாம் ஒரு ஒரு இன்னொரு ட்ராலி ஓகேவா. ஸோ அதெல்லாம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. என்னவோ தெரியல யூகி வந்துட்டு ஒவ்வொரு திங்ஸும் உங்களுக்காக வாங்குறப்போ சரி இப்போ பேக் பண்ணுறப்போ சரி அதை பார்க்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி ஷையாக ப்ளஸ் ஆகி சிரிச்சிட்டே இருக்காரு. அது எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது எப்படி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி வெக்கம் வரும் போல் பயமில் வந்துட்டு பயங்கரமாக ப்ளஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே ஏர்போர்ட் கிளம்புறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாரு. அவருக்கு வந்துட்டு பொறுமையே இல்லை, முதல்ல சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமாக கிளம்பி போயாச்சு. ஒரு வழியாக வந்துட்டு இப்படி கிளம்பி போயிட்டு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. டைமே போக மாட்டேங்குது, ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி போயிட்டு இருக்குது. என்னடா இது டைமே போக மாட்டேங்குது அப்படின்னு வாட்ச் பார்க்குறாரு. மணி வந்துட்டு கரெக்டாக ஒரு 7 மணின்னு வச்சுக்கோங்களேன், 7 o'clock காட்டுது. திரும்ப ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாட்ச் பார்க்குறாரு, 7:05 தான் காட்டுது. என்னது எனக்கு அரை மணி நேரம் ஆன மாதிரி இருந்துச்சு, 5 நிமிஷம் தான் ஆயிருக்கா, ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வழியாக வந்துட்டு அந்த போர்டிங்லாம் இருக்குள்ள ஸோ அதுக்கெல்லாம் போயாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு ஏறியாச்சு. இப்போ தான் அவருக்கு வந்து இதே வருது, நல்ல வேலை சீக்கிரம் வந்துச்சு, இல்லைனா வந்துட்டு இன்னும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் வெடிச்சிருக்கும். என்னால் தாங்கவே முடியல, பொறுமையே இல்லை, போய் அவளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் வந்துட்டு எப்படின்னா ஒரு பதட்டம் கிடையாது. ஏன்னா நீங்கள் படிக்க தானே போய்க்கிறீங்க, ஸோ நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சார்ல, அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களை பார்க்குறப்ப எப்படி மீட் பண்ணுறது எங்க கண்டுபிடிச்சா, அதாவது உங்களை மீட் பண்ணாரு அப்படின்னா எந்த மாதிரி பேசுகிறதால ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ ஃப்ளைட்டில் ஒரு மாதிரி ஷையாக ப்ளஸ் ஆகிட்டே தான் இருக்காரு.
இப்படியே வந்துட்டு ஃப்ளைட் ட்ராவல் ஃபுல்லாகவே வந்து யூகிக்கு ஒரு மாதிரி ஷை ப்ளஸ் இப்படியே தான் போயிருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு ரீச் ஆயாச்சு. ஸோ ஏர்போர்ட்லேருந்து இறங்கி இதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒன்றுமே புரியல, எங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டே புக் பண்ணியிருப்பாங்க ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம். ஆனால் நீங்கள் அங்கே இருப்பீங்களா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதுல்ல. கிட்டத்தட்ட உங்களோட காலேஜ் காலேஜ் யூனிவர்சிட்டிக்குள்ள. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு அவர் ஒரு கெஸ் வச்சிருக்காரு. அதனால அவர் வந்துட்டு அந்த சரௌண்டிங்லேயே ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கே தான் போகிறாரு. ஆனால் எங்கெங்கே ஏறி இறங்குறதுங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் யோசனை இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய நாடு, ஸோ ஒரு மாதிரி அவ்வளோ பெரிய ஊரா, ஸோ எங்கே போய் கண்டுபிடிக்குது, இவர் வேறு தான் வந்துட்டு துளிவேலை இருப்பா, ஹைட்டாக தான் கூட கண்டுபிடிக்கலாம், இவர் கூட்டத்துக்குள்ள காணாமல் போனால் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசனை வருது. பட் இருந்தாலும் பார்த்து போய் என்னோட லவ் வந்துட்டு ட்ரூடா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காரு. இப்போ அவர் வந்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணியிருப்பார்ல ஹோட்டலில். ஸோ அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அது வந்துட்டு எப்படின்னா ஸ்டே பண்ணுறதுனா கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் கூட கிடையாது. அவர் பாட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு தான். ஸோ அங்கே போய் வாசலில் நிற்கிறது இதே மாதிரி தான் டெய்லி வந்துட்டு ஒரு 2 வீக் ஆயிருக்கும். அவர் போயிட்டு அந்த யூனிவர்சிட்டி வாசலில் நிற்கிறது காலையில் மத்தியானம் சாயந்தரம் அப்படிங்கிற மாதிரி. காலையில் ஒரு 7 o'clock போயிடுறாரு. ஏன்னா அந்த டைமுக்கே போயிட்டா தான் ஒரு வேளை முன்னாடிக்கு இது போனால் கூட உங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் போயிடுறது. ஆனால் சாயந்தரம் வந்துட்டு எல்லாரும் அந்த வாட்ச்மேனே வந்துட்டு வெளில போன்னு சொல்ல வரைக்கும் அந்த கேட்டுக்கிட்டே நிற்கிறது. இதே மாதிரி தான் 2 வாரம் ஆயிருக்கும். அவரு கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை. அவரும் யோசிச்சு பார்க்குறாரு, 2 வாரம் ஆச்சா இன்னுமே வரல அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி மேலே தானே போட்டுருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு அந்த வாட்ச்மேன் கிட்ட இப்போ தான் கேட்குறாரு. ஏன்னா 2 வாரமாக ஒரே மனுஷன் வந்துட்டு நின்றுட்டே இருக்கும். அவரே வந்து கொஞ்சம் பாப்பத்தி என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோட வைஃப் வந்து கோச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆனால் அவங்க படிக்க தான் வந்திருக்காங்க. அதனால நான் இங்கே வந்துட்டு தேடிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த யூனிவர்சிட்டி தான் தெரியும், அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படியே கதையாக சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த வாட்ச்மேன் அங்கிள் வந்துட்டு ஃப்ரெண்டே ஆயாச்சு. ஸோ அந்த வாட்ச்மேன் அங்கிள் சொல்கிறாரு, என்ன கோர்ஸ் வந்து படிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பேம்ப்ளெட்லாம் காட்டாரு. இதில் வந்துட்டு ஏதோ ஒன்று, ஆனால் என்னன்னு எனக்கும் தெரியல, இதெல்லாம் எனக்கு தெரியாமல் பிளான் பண்ணியிருப்பா போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே முதல்ல அந்த கோர்ஸை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஏன்னா சில வந்து ஒரு சில கோர்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அவங்களுக்கெல்லாம் காலேஜிட்டு போய் தான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில் அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் இவங்களுக்கு புரியுது. அப்படின்னா இவங்க 2 வாரம் நான் வந்தது வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, சரி ஓகே நான் முதல்ல அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி அவள் படிக்கணும்னு சொன்னால, ஸோ என்ன கோர்ஸ் ஏதாவது சொன்னாலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க, அவள் வந்துட்டு ஏதோ ஒரு ஹேக்கிங் இது மாதிரி தான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசை அவளுக்கு. ஆனால் கண்டிப்பாக அவள் எதை படிக்கிறான்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு அந்த வாட்ச்மேன் அங்கிள் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட சொல்கிறாரு. அவர்கிட்ட சொன்னது அவர் வந்துட்டு, அப்படியாப்பா இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு வந்துட்டு எப்படின்னா இன்னும் ஒரு 2 வீக் இருக்குது. ஸோ 2 வீக் கழிச்சு தான் ஸ்டூடெண்ட் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும் யூகிக்கு பக்குன்னு ஆகுது. அடப்பாவிங்கன்னா 2 வாரமா, என்னால் இந்த 2 வாரமே பார்க்காம இருக்க முடியலையே, ஐயோ கடவுளே ரெடி பண்ணுவேன், ஃபோனும் போக மாட்டேங்குது அப்படின்னு தலை பிச்சுக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, 2 வாரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவரும் வந்துட்டு 2 வாரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் சும்மாலாம் கிடையாது. அங்கே இருக்கிற எல்லா ஹாஸ்டல் இந்த மாதிரி எல்லா ஹாஸ்டல் போய் வெளியே நிற்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஜி இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு வெளியே நிற்கிறது, தேடுறது, இதே தான் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த ஒரு 2 வீக்கும் முடிஞ்சு போச்சு. ஸோ இது மாதிரி 1 வீக்கு முடிஞ்சிச்சு, 2 வீக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 வாரம் ஆயிடுச்சு. இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல, அப்போ நீங்கள் காலேஜ் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறனால அவர் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே கிளம்பி அவர் டிப் டாப்பாக ரெடி ஆயாச்சு. வந்துட்டு வாட்ச்மேன் அங்கிள் கிட்ட தான் அவரோட ரூம்லேயே உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார்ல. ஸோ எல்லாரும் வந்துட்டு வாட்ச்மேன் அங்கிள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, எல்லாரும் போகிறவங்களாம் பார்ப்பாங்க. ஸோ நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கவும் செம்ம க்யூட்டாக இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட் எல்லாம் வந்துட்டு அப்படியே காது கேட்கும் யூகிக்கும். பட் அவர் கண்டுக்க மாட்டார். சரி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. இப்படியே தான் அடுத்தையும் வந்துட்டு அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அப்படியே கல்லுக்கு மாதிரி இதா வராலன்ட்டு கண்டே பிடிக்க முடியல காலையில் வந்துட்டு. ஏன்னா ஒரு சமயம் வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி வர கிடையாது. அப்படியே வந்துட்டு பஞ்சாக வந்து வராங்க. அப்படியே கூட்டமாக கரெக்டாக அந்த காலேஜ் டைமுக்கு மட்டும் கரெக்டாக வராங்களா. ஸோ அதனால் வந்துட்டு யூகியால் கண்டே பிடிக்க முடியல. அவர் பார்க்குறாரு அந்த வாட்ச்மேன் அங்கிள் கிட்ட, என்ன அங்கிள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்துட்டு இப்படி தப்பா வருவாங்க, இதை கொடுத்தெல்லாம் நீ கண்டுபிடிக்கணும், ஏதாவது ட்ரை பண்ணலாம் விடு, இதுக்கு மேலே காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, டெய்லி வருவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ஒரு வேளை மதியக்கு இது போகிறாளா என்ன அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு கூட்டத்துக்குள்ள தான் போயிருப்பீங்க, நீங்கள் யூகி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அவரும் உங்களை பார்த்துருக்க மாட்டார். கரெக்டாக அவர் இந்த பக்கம் திரும்புறப்ப நீங்கள் அந்த பக்கம் டக்குன்னு போயிருந்துருப்பீங்க. ஸோ எப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கவும், ஸோ உங்களோட சுற்றி வர எல்லாருமே ஹைட்டாக இருக்காங்களா. ஸோ அதனால் நீங்கள் உள்ளே நடந்து போகிறதே யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி தான் போயிருப்பீங்க. அப்படி இருந்துட்டு காலேஜ் போகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஒரு மாதிரி புதுசாக இருக்குதா. ஸோ நிறையா ப்ராப்ளம் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் அப்படியே மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா 1 வீக்காக சாரி ஒரு 1 மந்த்தாக உங்களோட ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நார்மல் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு காலேஜ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்துட்டு சூப்பராக படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி தான் ஒரு 2 வீக் ஆகிருக்கும் திரும்ப.
மறுபடியும் இந்த 2 வாரத்துலயுமே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோதான். யூகிக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. ஒரு வேளை இது வந்துட்டு வேற ஒரு காலேஜா இருக்குமோ, அவங்க சேரலையோ, வேற ஏதாவது யூனிவர்சிட்டியா இருக்குமோ, அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த வாட்ச்மேன் அங்கிளுக்கே பாவமா போச்சு. இல்லப்பா அப்படி இருக்காது. இவ்வளோ ஸ்டூடெண்ட் வராங்கல்ல. அதனால உனக்கு அந்த மாரி ஃபீல் ஆகும். கண்டிப்பா இந்த இது அதாவது இந்த யூனிவர்சிட்டி பத்தி உங்களோட வீட்ல எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்க தான் வந்து சேர்ந்திருப்பாங்க. நம்பு நம்பிக்கைய கைவிடாத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அவர் பேசுறது கேட்டதா ஆறுதலாவே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு வரைக்கும் உங்கள கண்டே பிடிக்க முடியல. ஆனாலும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சரி ஓகே இங்க கண்டிப்பா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறனால, அவர் முக்காவாசி நேரம் வந்துட்டு அந்த காலேஜ்லயே தான் இருப்பாரு. சாயந்தரம் எல்லாருமே கிளம்பி வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருப்பாரு. இப்படியே தான் இருக்கிறப்போ ஒரு நாள் வந்துட்டு அவருக்கு ஒரு மாரி வெக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல கண்டே பிடிக்க முடியாதாட்டுருக்குது. இங்க இல்லையாட்டுருக்குது அப்படிங்கிற மாரி ஆயிட்டாரு அவரு. ஸோ யூகி வந்துட்டு எப்படி பிளான் பண்றாரு அப்படின்னா, நைட் எல்லாம் உட்காந்துட்டு ஒரு மாரி ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எந்தெந்த காலேஜ் எல்லாம், எந்தெந்த யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி அவரே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நெட்ல சர்ச் பண்ணி ஒரு பெரிய சார்ட்லாம் போட்டு வரைஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்க அதாவது எந்த யூனிவர்சிட்டியில தேடணும். ஸோ அவர் வந்துட்டு கிவ் அப் பண்ணதா கிடையாது. இங்க இல்லல்ல, ஸோ அப்போ வேற ஏதாவது இடத்துல படிக்கலாம்ல அப்படின்ட்டு. ஸோ எந்தெந்த காலேஜ்லலாம் வந்துட்டு நீங்க அந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த ஹேக்கிங் சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சர்ச் பண்ணி அதெல்லாம் போட்டு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டாரு. ஸோ நாளைக்கு வந்துட்டு வேற ஒரு காலேஜுக்கு போகணும். ஸோ அங்கே வந்துட்டு தேடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் ஓகே. ஸோ விடிஞ்சா அங்கே தான் கிளம்புறதா இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு ரெடி ஆயிட்டாரு. ஸோ அந்த வேற ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு. ஆனால் என்னவோ தெரியல அவருக்கு வந்துட்டு சரி ஓகே 1 1/2 மாசமா அந்த வாட்ச்மேன் அங்கிள் இருக்கார்ல. ஸோ அவர் வந்துட்டு இவர் வந்துட்டு எப்பவுமே அங்கிள் தான் கூப்பிடுவாரா. ஸோ அந்த அங்கிள் கிட்ட சொல்லாமல் வந்துட்டு எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம இந்த மாதிரி போகிறது நல்லா ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் போயிட்டு இன்னைக்கு ஒரு நாள் போய் அவங்க கிட்ட நான் இதுக்கு மேலே இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்மளோட பிளானையும் சொல்லிட்டு வந்துடலாம். ஏன்னா அவர் எதுவும் தப்பாக எடுத்துக்கு வரல. இவ்வளோ நாள் பழகிட்டு சொல்லாமல் போனா அப்படிங்கிறதுனால அந்த அங்கிள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்துட்டு திரும்ப அதே காலேஜுக்கு வராரு. ஸோ இவங்க வந்துட்டு ஆல்ரெடி அந்த அங்கிள் கிட்ட எப்படின்னா உங்களோட ஃபோட்டோலாம் காமிச்சிருப்பாரு. இந்த மாதிரி இதான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கும் அந்த அங்கிளுக்கும் உங்களை நல்லா தெரியும். ஆனால் உங்களை அந்த காலேஜில் அவரும் பார்த்ததே கிடையாது. அதனால வந்துட்டு கரெக்டாக தெரியல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மறுபடியும் யூங்கி போகிறப்போ இன்றைக்கி பார்க்குறாரு. என்னப்பா நேரமாக வந்துட்டியா, நல்ல வேலை நீ வந்துட்டு இங்கே லேட்டாக வருவியோன்னு பார்த்தேன். எனக்கு வேறு நீ இல்லாமல் இருக்கவே முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ யூகிக்கு வந்துட்டு அதை கேட்ட ஒரு மாதிரி இருக்குது. நான் வேறு இனிமேல் வரமாட்டோமே அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டீங்க சாப்பிட்டீங்க அந்த மாதிரி கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு சொல்கிறாரு, அங்கிள் நான் வந்துட்டு இதுக்கு மேலே வேற ஒரு காலேஜில் போயிட்டு தேடலான்னு இருக்கேன். இங்கே வந்துட்டு அவள் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா 1 1/2 மாதம் ஆச்சுல்ல. ஸோ இனிமேல் இங்கே இல்லை அப்படின்னா அவள் வேறு ஏதாவது இடத்துல கூட படிக்க சான்ஸ் இருக்குல்ல. ஏன்னா எனக்கும் வந்துட்டு வீசா டைம்லாம் அதிகமாக இல்லை, முடிஞ்சிடும். அப்படிங்கிறனால நான் சீக்கிரமாக இங்கேருந்து போகணும் அப்படின்ட்டு அவரு இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் புரியுது. சரி ஓகே சும்மா ஒரு இடத்துல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீ வேறு பக்கம் தேடுனா தேடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு யூகி அப்படியே பேசிட்டு இருக்கப்ப சும்மா எதாச்சும் அப்படி திரும்பியிருப்பாரு. அப்படி எதாச்சும் அப்படி திரும்பிட்டு லைட்டாக இந்த பக்கம் மறுபடியும் அந்த அங்கிள் கிட்ட திரும்பிட்டாரு. ஆனால் டக்குன்னு தெரியல உங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி சடனாக அப்படி சட்டன் திரும்பி பார்க்குறாரு. அது நீங்கள் தான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்படியே ஃபுல்லாகவே மாறிட்டீங்க. எப்படின்னா நீங்கள் கொரியனில் இருக்கிறப்ப வேறு மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறிக்குது. ஆனால் நீங்கள் தான் அது கண்டுபிடிச்சாரு. அவரால் நம்பவே முடியல. ஒரு மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவர் இப்படி பார்த்துட்டு இருக்கிறவும் அந்த அங்கிள் பார்த்துட்டாரு. ஸோ அப்படி அந்த அங்கிள் வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கவும் அதான் என்னோட ஒய்ஃப் அப்படி கை நீட்டி காட்டுறாரு. ஸோ அவரும் எட்டி பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோ பார்க்குறாரு. ஆமாப்பா இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூகிக்கு செம ஹாப்பி ஆயிடுது. நல்ல வேலை நான் மட்டும் வேற ஒரு காலேஜ் போயிருந்தேன் அப்படின்னா இதுக்கு மேலே அவளை கண்டே பிடிச்சிருக்க மாட்டேன்ல. அங்கிள் உங்களுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லுவேன். ஏன்னா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் லாஸ்ட்டாக எனக்கு அவன் கிடைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த அங்கிளுக்கு நல்லா போட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் எப்படின்னா அந்த வாட்ச்மேன் ரூம் இருக்குல்ல. ஸோ அந்த ரூம்குள்ளேயே 2 பேரும் கட்டி முடிச்சுட்டு ஜங்கு ஜங்குன்னு குதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ரவுண்டாக சுற்றி சுற்றி குதிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பேத்துக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அந்த அங்கிள் கேட்குறாரு, எப்போ யூங்கி அப்படின்னா நீ வேற காலேஜுக்கு போவியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ கண்டிப்பாக போக மாட்டேன் அங்கிள், என்னோட ஆள் தான் இங்கே இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் செம்ம ஹாப்பியாக வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு யூகிக்கு. ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1 1/2 மாதம் ஆயிடுச்சுல. ஸோ 1 1/2 மாதம் கழிச்சு இப்போ தான் உங்களுக்கு கண்ணிலே பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 செகண்ட் தான் நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. ஆனால் உங்களை பார்த்துட்டாரு. ஸோ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்துட்டு என்ன ட்ரெஸ் அப்படியெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு சார். ஸோ இதுக்கப்புறம் உங்களை எப்படி மீட் பண்ணணும், ஸோ எப்படி உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது ஃபுல் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த அங்கிள் தான் டேய் என்னை விட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ வந்துட்டு நான் இப்படி பேசிட்டா இல்லை இப்படி பேசிட்டா இல்லை வந்துட்டு பார்த்தது ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கிட்டா இல்லை கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு ஓவராக வந்துட்டு கேட்டே இருக்காரு. ஸோ இது கேட்கறது மட்டும் இல்லை, அந்த அங்கிள் கிட்ட இதெல்லாம் செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. அவருக்கு முடியல. ஏன் யாராவது பார்த்தா நான் தப்பா எடுத்துக்கோங்க விடுப்பா அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் நம்ம சாருக்கு வந்துட்டு செம ஹாப்பி ஆயிடுச்சு போல். அதனால் வந்துட்டு அந்த அங்கிள் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே நல்லா கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்காரு. ஸோ வெளியே வந்துட்டு பார்க்க போகிற 1 2 பேர் வந்துட்டு பார்த்துட்டுருக்காங்க. ஸோ பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த அங்கிள் பார்த்துட்டு ஐயோ தள்ளுப்பா தள்ளு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி இவங்க தள்ளிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்கவும் ஐயோ அங்கிள் எனக்கு செம ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. கண்டிப்பாக நான் மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் உங்களை பற்றி யோசிக்காமல் இருந்தது அப்படின்னா இங்கே வந்திருக்க மாட்டேன் தெரியுமா. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு அவளை பார்த்துட்டு இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஜங்குன்னு குதிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த அங்கிளுக்கு
அங்கிள் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஃபுல் ஸ்டோரி இவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. என்னதான் யூகி மேலே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தப்பு இருந்தாலும் ரொம்ப லாஸ்ட்டில் வந்துட்டு அவர் தப்பெல்லாம் பண்ண கிடையாது. ஸோ அதில் வந்து சாரானால வந்து பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு புரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சதுக்கிட்டு நடந்திருக்கணும். ஸோ 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு யூகி எப்போ தான் ஈவினிங் ஆகும், திரும்ப நீங்கள் வருவீங்க பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான். ஸோ நீங்கள் வந்துட்டு வர டைம் ஆகும் போது யூகிக்கு வந்துட்டு அப்படியே கையும் இல்லை காலும் இல்லை. அந்த அங்கிள் கிட்ட பிடிச்சிட்டு அங்கிள் 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 இப்போ வந்துட்டு அவன் வந்தா அப்படின்னா நான் போய் நிற்கிட்டா, அவன் முன்னாடி போய் நிற்கிட்டா இல்லை பின்னாடி போய் கூப்பிட்டா இல்லை எப்படி கூப்பிட்டா, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வெக்க வெக்கமாக வருது அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்க்குறது அங்கிளுக்கு சிரிப்பாக இருக்குது. அப்புறம் ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு உன் ஒய்ஃபு ஏதோ வந்துட்டு உன்னை பார்க்காம கொள்ளாமல் எப்படின்னா 2 பேரும் கொஞ்சம் கொள்ளாவிட்டு அவன் வந்துட்டு படிக்கிறதுக்கு வரல, உங்களோட சண்டை போட்டு வந்திருக்கா. ஸோ நீ இப்படியெல்லாம் போயிட்டுனா உடனே இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் எதிர்பார்க்காத. ஒரு மாதிரி மேபி அவள் கோபமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு அவளை பிடிக்கும் அவளுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி குழந்தை மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சரி ஓகே நீ போய் பட்டு பார்த்தா ரசா உனக்கு புரியும். ஏன்னா வந்துட்டு நானும் இதில் எக்ஸ்பர்ட்டடா, என் வைஃப் எத்தனை தடவை கோச்சிட்டு போயிருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. யூகிக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவருக்கு வந்துட்டு இல்லை என்னை பார்த்து வந்து கட்டி பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக பர்ஃப்யூம்லாம் வந்துட்டு எடுத்து அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ காலேஜ் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு, அது ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு வர ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட் எல்லாம். யூகிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்ல, அவன் இப்போ தான் பார்க்க போகிறான். ஸோ அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு ஓவராக வந்து டச்சப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அங்கிள் பார்க்குறாரு மேலே கீழேயும், நீ சரியில்லடா இந்த அளவுக்கு ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத, கோபமாக இருக்கிற பொண்ணுங்களாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இப்படி எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் யூகி அதெல்லாம் காதுலேயே கேட்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் பாட்டுக்கும் வந்துட்டு வெளியே அப்படியே வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதாவது நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறது அவர் அப்படியே பார்க்க பார்க்க கரெக்டாக வந்துட்டு அவர் இடத்துல நீங்கள் வரதை நோட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான் அப்படியே ஓடி வந்து அந்த அங்கிள் கட்டி பிடிச்சிட்டு, ஏன் இப்போ இதே மாதிரி அவன் வந்து என்ன கட்டி பிடிக்க போகிறா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கூப்பிட்டு வாசலில் நிற்க வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அங்கிளுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக நீங்களும் வந்துட்டு இருக்கீங்க. கிட்ட வரும்போது எப்படின்னா அவர் போயிட்டு அப்படியே அந்த அங்கிளுக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. யூகி பார்த்துட்டு ஆனால் நீங்கள் பார்க்காத, அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக அப்படின்னா நம்ம தெரியாத ஒரு தடவை பார்க்கணும்னு வைக்கல, ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படி போகல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு யூகியை பார்த்துட்டு ஒரு மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஒரு லுக் அது மாதிரி தான் அப்படி பார்த்து நீங்கள் பாட்டுக்கும் எதிர்த்து அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ யூகிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த அங்கிளை திரும்பி பார்க்குறாரு. அவரோட சிரிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஆனால் அவர் சிரிக்கிறாரு. பாவம் யூகி வந்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பிரைட் ஆகிட்டு சிரிச்சிட்டு ப்ளஷ் ஆகிட்டு ஹாப்பியாக இருந்திருப்பாரு. ஆனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி யாரையும் பார்த்த மாதிரி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டீங்கல்ல. ஸோ அதனால் அவருக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரி அவ்வளோதான் முடிஞ்சு போல, நம்மளை மறந்துட்டாளா, இல்லை என்ன பிடிக்கலையா, இல்லை வெறுத்துட்டாளா, மறந்துட்டாளா, இல்லை நம்மளை பற்றி ஞாபகமே இல்லையா, இல்லை நம்ம அடையாளம் தெரியலையா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அந்த அங்கிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ லூஸ் மாதிரி இங்கே உட்காந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறத நீ போய் பார்க்கலாம்ல, போய் பின்னாடி போய் வாட்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும் யூகி வந்துட்டு போக மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஷாக் ஆகுது. ஏய் அவளை பார்க்க தானே வந்தேன், இப்போ என்ன போக மாட்டேங்கிற போடா, அவள் வந்துட்டு பார்க்காம போயிட்டா அப்படிங்கிறதுக்காக விட்டுருவியா என்ன அப்படின்னு கேட்கவும், அவள் என்ன மறந்துட்டாளாட்டு இருக்குது அங்கிள் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளோ நேரம் வந்துட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு மாதிரி இப்போ கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. ஸோ நீ வந்துட்டு ஹஸ்பண்ட் டைட்டிலுக்கு புதுசுப்பா, அதனால் உனக்கு இதெல்லாம் தெரியல. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ நான் உனக்கு அதை ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ அதெல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணு. கண்டிப்பாக வந்துட்டு நீ இது போகிறப்போ உன்னோட வைஃபோட தான் போக பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காரு. யூகி வந்துட்டு அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காரு. சரி போய் அவளை வந்துட்டு எங்கே போய்க்கலாம், ஸோ எங்கே ஸ்டே பண்ணிக்கிறாங்க அதை போய் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லவும் போய் பார்க்குறாரு. கிணறு கழிச்சாலும் போயிருப்பாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. நீங்கள் எங்கே போனீங்க, எந்த சைடு போனீங்கிறதே தெரியல. அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு திரும்பி வராரு. அவர் பார்க்குறாரு, என்ன போயிட்டாளா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அந்த பக்கம் எப்படின்னா நீங்கள் யூகியை பார்த்துட்டு அப்படி திரும்பி போயிருப்பீங்கல்ல. ஸோ உங்களுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவே இருந்திருக்காது, யூகி அங்கே வருவார் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கொஞ்சம் கூட இருந்திருக்காது. அதனால தான் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல யூகியை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிருப்பீங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கே ஒரு மாதிரி யூகி அப்படிங்கிறத உங்களால் நம்பவே முடியல. ஒரு மாதிரி காட்டில் படப்படப்படான்னு அடிக்குது, ஒரு அப்படி தான் பண்ணியிருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த இடத்துல. ஸோ அப்படியே வந்துட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்டு கூட வரா, ஸோ அவளை வந்துட்டு சரி இப்போ நான் அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவளும் சரி ஓகே வந்துட்டு அப்படின்ட்டு போயிருப்பா. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு போயிட்டா, ஆனால் நீங்கள் வந்துட்டு அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாமா, இல்லை பேசலாமா, இல்லை வந்துட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யூகி சட்டுன்னு அந்த இடத்துல பார்க்காத மாதிரி போயிருப்பீங்களே. ஆக்சுவலாக தெரியாமல் தான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா யூகி அங்கே வந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருந்திருக்காதுல்ல. ஸோ ஆனால் ஒரு கொஞ்சம் தூரம் போனது உங்களுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்துட்டு யோசிக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இருந்தாலும் செம கோவத்துலலாம் வந்திருப்பீங்க. 1.5 மாதம் ஆயிருந்தாலும் லைட்டாக அந்த கோவம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் கோவம் ஜாஸ்தியாக அவர் பார்த்ததுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பட்டையாக கோவம் வருது உங்களுக்கு.
ஒரு அந்த பாசெல்லாம் ஒரு 2 செகண்ட் தான் அந்த மாதிரி போய் பேசலாமான்னு தோணுது. ஆனால் அதுக்கப்புறம் கோவம் அவர் பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்க பார்க்க அப்படியே அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. 2 நாளில் வந்துட்டு யாராவது டிவோர்ஸ்க்கு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பழசெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. ஸோ யூங்கி வந்துட்டு திரும்ப உங்களை பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பார்ல. ஸோ உங்கள் பின்னாடி போனால் நீங்கள் இருக்க இடம் தெரியும் அப்படின்னு தேடிட்டு அது போகலாம் அப்படின்ட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் யூங்கியை பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கோவம் இருக்குல்ல, அதனால வந்துட்டு படப்பட அங்கேருந்து வசி நடந்து போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ யூங்கி வந்துட்டு உங்களை பார்க்க முடியல அப்படின்னு ரிட்டன் திரும்பி போயிட்டாரு. உங்களுக்கு செம கோவம். இவனுக்கெல்லாம் எவ்வளோ கொள்ளு பற்றியா இங்கே வரைக்கும் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ டென்ஷனில் வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு 2 பேர் வந்துட்டு ஒரு வீட்டில் தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி யூஎஸில் இருக்கால. ஸோ வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கா. ஸோ அதே வீட்டில் வந்துட்டு அவளுக்கு பே பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு அவ கூட தான் இருக்கீங்க. ஸோ ஹாஸ்டலெல்லாம் கிடையாது. அப்படியே அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டு பால்கனியில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கா? ஒரு வேளை நம்மளை பார்க்கத்தானா, இல்லை ஒரு வேளை எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. எப்போவுமே நைட் வந்துட்டு போய் படுத்து அவ்வளோ நல்லா தூங்குவீங்க. ஆனால் இன்றைக்கி தூக்கமே வரல, ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பேண்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. இப்போ எதுக்கு வந்தா? இப்போ வந்து என்னை கூப்பிட்டு போவானா, இல்லை திரும்ப கையெழுத்து தான் சரியில்லை இப்போ மறுபடியும் கையெழுத்து போடணும்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்திருக்கானா, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. ஒரு மாதிரி கோவம் வருது. ஆனால் அவர் பார்த்ததுக்கப்புறம் அவர் தான் ஒரு மாதிரி உங்களை வந்து பார்த்துட்டு உங்கள் முன்னாடி அவ்வளோ அழகாக வந்து நின்று இருப்பார்ல. ஸோ அப்படியே அந்த ஒரு வியூ தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் பார்த்தா கோவமாக வந்த மாதிரியும் இல்லை, கையெழுத்து வாங்க வந்த மாதிரியும் இல்லை, கண்டு ஃபுல்லாக லவ் இருக்க மாதிரி இருக்குது. சி லவ்வா? அவனுக்கு எது லவ் வரும்? அதெல்லாம் சுட்டு போட்டாலும் அவனுக்கு லவ்வெல்லாம் இருக்காது. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஒரு மாதிரி ஷை ஆகுது. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் தூங்குறப்ப மணி 2. ஸோ யூங்கி வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி அவருக்கு சேட் ஆயிடுச்சு. பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாலே, அப்போ என்னை யாருன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவருக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு வேளை கோவத்தில் அப்படி போயிருக்காளோ, ஆனால் முறைக்க கூட இல்லையே. அட்லீஸ்ட் திட்டிட்டு போயிருக்கலாம், இல்லை முறைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்டாமல் போனதான் எனக்கு இப்படி வலிக்குது. ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. அப்படியே அவரும் வந்துட்டு இப்படியே புலம்பிட்டு எப்படி வந்துட்டு பேசினா வருவாளா, இல்லை கோச்சுப்பாளா, இல்லை அடிப்பாளா, திட்டுவாளா, என்ன பண்ணாலும் சரி என் கூட வந்துட்டா போதும் அப்படின்னு தான் அவருக்கு இருக்குது. அப்படியே இப்படி புலம்பிட்டு அவர் தூங்குறதுக்கு மணி 2. ஸோ 2 பேரும் அதே டைமில் தூங்கியிருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு அவர் கிளம்புறாரு. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து கீழ்ச்சி பண்ணாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே மறுபடியும் புதுசாக இன்னொரு சார்ட் வாங்கிட்டு இருக்காரு. அதில் வந்து அடுத்த பிளான்லாம் போடுறது எழுதி வைக்கிறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. ஸோ அடுத்த பிளான்லாம் எழுதி வைக்கிறதுக்காக சார்ட் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு யுங்கி எப்படின்னா ஒரு மாதிரி நல்லா டிப்டாப்பாக தான் கிளம்பியிருக்காரு. ஸோ கிளம்பிட்டு அப்படியே திரும்ப அந்த வாட்ச்மேன் அங்கிளுக்காரு. ஸோ அந்த அங்கிளோட இடத்துக்கு போயாச்சு. அவர் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு போல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் இவர் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ லேட்டாக வரீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காரு. டேய் பொறுப்பு உனக்கு இருக்குது, எனக்கு எதுக்குடா வேணும், எனக்கு வர டைம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், ஓ நான் தான் சீக்கிரம் விட்டோண்ணா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அவரோட ரூம்குள்ளே போய்க்கிறாங்க. அந்த வாட்ச்மேனுக்கு ரூம் தனியாக இருக்கும்ல டியர்ஸ், அங்கே போய் உட்காந்துருக்காங்க. இப்போது அந்த அங்கிள் கேட்குறாரு, நைட்டு தூங்குனியா அப்படின்னு கேட்கவும், எங்கே தூங்குறது, எனக்கு தான் தூக்கமே வரலையே அப்படின்ட்டு மறுபடியும் நைட்டு புலம்புறதெல்லாம் அந்த அங்கிள் கிட்ட மறுபடியும் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, சரி ஓகே நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் செய் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அவளுக்கு எனக்கு ஞாபகமே இல்லை நினைக்கிறேன், மறந்துட்டா, எப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி யாரையும் ஒரு ஸ்டேஜரை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போனா பார்த்தீங்களா, எனக்கு ஹார்ட்டெல்லாம் நொறுங்கி போச்சு அங்கிள் அப்படின்ட்டு அப்படி கட்டி பிடிச்சி அழுதுருக்காரு. நீ காலகத்தால ஏன்னா இப்படி அழுது மூஞ்சியெல்லாம் மாதிரி சேட் ஆகிக்கிறேன், இனிமேல் தான் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க, அப்படி கண்டிப்பாக இருக்காது, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. யோகி வந்துட்டு பார்க்க இடத்த பார்க்கறது தான் வேலை, பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டாலே அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு இல்லை, அவள் உன்னை பார்த்துருப்பா, ஸோ அவளுக்கு உன்னை நல்லா தெரியும், தெரியாமலாம் போகாது, வேணும்னா பாரு, எப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் யூகிக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிச்சு. இல்லை அங்கிள் இன்றைக்கி என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போவா, இல்லைன்னா என்னை பார்க்கவே போயிடுவா, அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு என் வாழ்க்கையே போச்சு, எல்லாமே என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சேடாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பேச பேச அவருக்கு வந்துட்டு அழுகாச்சியாக வருது. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கவும் அந்த அங்கிள் வந்துட்டு இங்கே பாரு அழுகாத, கண்டிப்பாக அவனை மறந்துருக்க மாட்டான் சரியா, அதுக்கு நான் தான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்க்குறாரு, என்னப்பா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் அவன் தான் பார்க்காதே யாருமே தெரியாத மாதிரி போயிட்டு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காரா. அந்த அங்கிளுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்கே பாரு அமைதியாரு, இன்னைக்கு வருவா, நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு காலேஜுக்கு வரீங்க, எனக்கு இல்லாமல் இன்னைக்கு சும்மா பயங்கரமாக மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்டு பார்க்குறா, என்னடி பண்ணிட்டு இருக்கிற இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லவும், இல்லடி ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவன் வந்து உள்ளே பார்க்குறா, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு லிப் பாம் போடுறது என்ன, லிப்ஸ்டிக் வச்சு ஷேட் போடுறது என்ன, இதுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவளுக்கே ஷாக்காக இருக்குது, எதுவுமே பண்ணாமல் தானே வருவேன், இன்றைக்கி நான் இவ்வளோ மேக்கப் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க, ஆமாம் இல்லை நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஐயோ கடவுள் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லலை யூகி அங்கே இருக்கிறத, அதனால் அவளுக்கும் தெரியல, ஏன்னா வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஆமாம் இல்லை நாமே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், சி அவனுக்காகவா, கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு போட்ட மேக்கப்லாம்
ஒரு மாதிரி ஃபுல்லாக அழிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் மேக்கப் போட்டு திரும்ப அழிச்சு ஒரு மாதிரி மறுபடியும் மேக்கப் போட்டு ஒரு மாதிரி எப்படின்னா ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அது ஒரு மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளோவாக அழகாக இருக்கிற மாதிரி காட்டுது. உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறா, ஏய் வாடி செமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. பட் இருந்தாலும் இல்லை இவனுக்காகலாம் இவ்வளோ மேக்கப் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி ஓகே டைம் ஆயிடுச்சுமா அப்படின்னு பிடிச்சவங்களை தரத்தானே எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் உள்ள வரக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு யூகி பார்க்குறாரு, எல்லாத்தையும் சோகமாக பார்த்துட்டே இருக்கவும் இந்த அங்கிள் பார்க்குறாரு, இங்கே பாரு முதல்ல இப்படி மூஞ்சி வச்சுக்கிறது நிறுத்து, ஒரு ஐடியா சொல்கிறேன், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் பாரு, அந்த பொண்ணு கண்டிப்பாக ஒன்று பார்த்துருப்பா, உன்னெல்லாம் வந்துட்டு தெரியாத போக சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அவளுக்கு எனக்கு தெரியல மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் இல்லை நான் வேணா ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் வரது அந்த அங்கிள் பார்த்துட்டாரு. ஸோ யூகியும் பார்க்குறாரு, அந்த பக்கம் வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூகி பிடிச்சி அப்படியே தலையை கீழே வச்சு அமுத்திக்கிறாரு. ஸோ எப்படின்னா நீங்கள் யூகி அங்கே இருக்கிறதே தெரியாத மாதிரி அவரை போட்டு நல்லா கீழே டம்ப் பண்ணியாச்சு. ஸோ அப்படி கீழே குடியை வச்சு ஒளிய வச்சிட்டாரு. உடனே யூகி இருந்துட்டு கேட்குறாரு, ஐயோ எதுக்கு இப்படி பண்ணீங்க, அவன் சும்மாவே நான் பார்க்க மாட்டேன், இப்போ அவ்வளோதான் அப்படின்னு கத்தவும் வாயை மூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே ஒரு அடி தான். யூகி அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. இப்போது என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை போட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் அந்த பேண்ட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டே அதை நான் மாட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் வந்துட்டு எப்படின்னா அப்படியே வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ நேற்று அந்த இடத்துல பார்த்துருப்பீங்களா இன்னைக்கு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கண்ணு அதுக்கு தான் போகுது, என்னன்னே தெரியல. ஸோ நீங்கள் எப்படியா அந்த வாட்ச்மேன் ரூம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தேடுறீங்க, அந்த பக்கம் பார்க்குறீங்க அவர் இருக்காரா அப்படின்ட்டு. வாட்ச்மேன் அங்கிள் உங்களை தான் நோட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை கண்டுக்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு யூகி இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, என்னம்மா எதாவது வேணுமா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் வந்துட்டு இல்லை எங்களோட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஸோ உங்களோட வாய்ஸ் கேட்டது யூகிக்கு வந்துட்டு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. எப்படின்னா அவர் எந்திரிக்கிறப்போ பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், அது கூட தெரியல, அப்படியே பொட்டுன்னு இடிச்சிருச்சு. அப்படியே இடிச்சு அப்படியே எந்திரிச்சிட்டு தலையை தேய்ச்சி நிற்கிறாரு. ஏன் அவன் பேசினாலா எங்கடியா என்னை தேர்ந்தாளா என்னை காடு அப்படிங்கிற மாதிரி எந்த கேட்டிருக்காரு. அங்கிள் சொல்கிறாரு, இங்கே பாரு நான் தான் சொன்னேன்ல, இப்போ பாரு அந்த பொண்ணு ஒன்று தான் தேடி இருக்குதுடா அப்படின்னு சொல்லவும் அவருக்கு அவ்வளோதான், என்னையோ நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுறதுக்கு பார்க்குறாரு. அப்படியே காலர் பிடிச்சி பின்னாடி இழுக்கிறாரு. நீங்க எங்கடா ஓடுற, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூகி வந்துட்டு அங்கிள் விடுங்க அங்கிள், அவன் தான் என்னை தேடினால, நான் போய் முன்னாடி நிற்கிறேன், இன்னைக்கு அதை கட்டி பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கிளிப்பா வாய் மூடு முதல்ல, அவன் ஒன்று தேடினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதுவே வந்து யூகிக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அந்த அங்கிள்கிட்ட கேட்குறாரு, அப்போ அவன் இன்றைக்கி என்னை தேடினா அப்படின்னா நேற்று ஏன் என்னை பார்க்காத மாதிரியே போனா, ஒரு வேளை வேறு ஏதாவது விஷயத்துக்கு உங்களை பார்த்துட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் கிடையாது, உன்னை பார்த்துருப்பா, ஆனாலும் வந்துட்டு கோவமாக இருக்காள் அதனால அப்படி போயிருப்பா. பட்டு மறுபடியும் இன்றைக்கி வந்து உன்னை தேடினால, ஸோ நீ இருக்கியா அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த பொண்ணு எந்த ஒரு பொண்ணுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி வாட்ச்மேன் ரூம்க்குலாம் யாருமே பொண்ணுங்க பசங்க இந்த மாதிரி வந்துட்டு பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ யூகிக்கு வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் சமாதானமே ஆகுது. சரி ஓகே அப்போ சாயந்தரம் நான் போயிட்டு அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான்லாம் பண்ணிட்டு மாறு வேஸ்மெல்லாம் போட்டுக்கிறங்கிற பேரில் ஹூடி அது இது போட்டுட்டு கண்ணாடி மாஸ்க் இது இதுவும் போட்டுருக்காரு. எல்லாமே கையோட தான் கொண்டு வந்திருக்காரு. அங்கிள் பார்க்குறாரு, டேய் எல்லாத்துக்கும் ஒரு பிளானோட தான் வந்திருப்பியாட்டிருக்கே அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இல்லையா பின்ன என்ன பண்ணுறது, எல்லாமே என்னால் தான், என் வாய் வாய்ச்சிட்டு சும்மா இருந்ததுன்னா எனக்கு இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காது, எல்லாம் என் வாயால் வந்த பிரச்சனை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இப்படி தான் சாயந்தரம் ஆகுது. ஸோ ஈவினிங் வந்துட்டு யூகி வந்துட்டு அங்கிள் கிட்ட என்ன கேட்குறாருன்னா, அங்கிள் நான் வேணா போட்டா நான் போய் அங்கே முன்னாடி நிற்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் வேணாம் வாயை மூடிட்டு பின்னாடியே உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. மறுபடியும் திரும்ப வரும்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூகி இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச்மேன் ரூமையும் சுற்றி எட்டி பார்க்குறீங்க, அந்த பக்கம் சுற்றி எங்கேயாவது இருக்காரா அப்படிங்கிற மாதிரி உங்களே அறியாமல் உங்களோட கண்ணில் தேடுது. அது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அங்கிள்கிட்ட என்னமா வேணும் காலையிலேருந்து எங்கேயே பார்த்துருக்கு அப்படின்னு கேட்குறாரு. லட்சமாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டீங்க. ஸோ சாரா இல்லை, ஸோ உங்களோட ஃப்ரெண்டு பார்க்குறா, அவள் வந்துட்டு என்னடி ஆச்சு எதுக்குடி இந்த மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இல்லடி அந்த ரூம் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் பார்க்குறா எது அது ஒரு பொட்டிக்கடை மாதிரி குட்டி ரூம் கட்டி கொடுத்துருக்காரு, பாவம் அவர் கட்டி கொடுத்துருக்காங்க. அது அங்கிளே பாவம் அதுக்குள்ளே உட்காந்துருக்காரு. அங்கே என்னடி உனக்கு அழகு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல, வாய் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கத்திட்டு இருக்கிறீங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நீங்கள் போக வரைக்கும் அங்கிள் பார்த்துட்டே இருக்காரு. அந்த பக்கம் நீங்கள் லைட்டாக எந்த சைடு போகிறீங்கன்னு பார்த்துட்டாரு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு யூகினா அங்கே கீழே உட்காரவே மாட்டேங்கிறாரு. அவர் தான் மறைச்சி ஒரு கையில் பிடிச்சி தலையோட வச்சு அமுத்தி உட்கார வச்சிருப்பாரு, முடியெல்லாம் பிடிச்சி அமைதியாக உட்காரடா அப்படின்ட்டு. யூகி வந்துட்டு நான் எந்திரிச்சு போகிறேன்ட்டு ஒரு மாதிரி குதிச்சுட்டே இருந்திருப்பாரு. அந்த அங்கிள் விடவே இல்லை. ஸோ இப்போ தான் வந்துட்டு விடுறாரு. இவர் பார்க்குறாரு, போயிட்டாலா இன்றைக்கி போயிட்டாலா, என் பிளானெல்லாம் சொதப்பிச்சு போ அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒன்றும் சொதப்பல, இப்படி போயிட்டு இப்படி போ, அந்த வழியாக தான் போகிறா ஓகேவா, அந்த பொண்ணு டெய்லி நடந்தால் போகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப அந்த அங்கிள் வந்துட்டு டைட்டாக ஒரு ஹேக் பண்ணி ஒரு கிசை கொடுத்துட்டு நான் போய் வெற்றியோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு சிரிப்பாக வருது இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. இவனை பார்த்தா அவ்வளோ ரூடாக இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஸ்டார்டிங்கில் இவன் சொல்கிறது கேட்டால் ரொம்பவே ரூடாக இருந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ அவ்வளோ ஜோவியெல்லாம் ஒரு மாதிரி அவ்வளோ ஃபனி டைப்பாக ஆகிட்டாரு.
இப்போ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் 2 பேரும் வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. பின்னாடி தான் யூகி வந்துட்டுருக்காரு. அவரு வந்துட்டு உங்கள பார்த்துட்டாரு. ஏன்னா உங்களோட ட்ரெஸ் பார்த்துருப்பார்ல. ஸோ பார்த்துட்டாரு. அப்படியே வந்துட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அவரு எப்படின்னா, அவர பார்த்தா வந்துட்டு யூகி அப்படின்னே தெரியாது. ஏன்னா, அவரும் உங்கள மாரி ஒரு பேகு ஏதோ காலேஜுக்கு வந்த மாதிரியே பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு, ஏதோ வித்தியாசமா ஏதேதோ போட்டுட்டு மாஸ்க்கு இதெல்லாம் போட்டுட்டு ஃபோன நோண்டிட்டு வர மாதிரி, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி வருவாங்களோ அதே மாரி தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அதனால நீங்க திரும்பி பார்க்குறப்ப கூட அது உங்களுக்கு சரியா தெரியல. எல்லாரும் நெறைய பேர் கூட்டமா வரவும், நீங்க அப்படியே போயிட்டீங்க. இப்போ யூகி வந்துட்டு உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காரு. அது உங்களுக்கு தெரியல. ஆனா வந்துட்டு உங்களுக்கு எங்க போயிட்டான்? நேத்து பார்த்தோம்ல. அப்போ ஒரு வேளை நமக்கு பிரமையோ, அது யூகி இல்லையா? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு கன்ஃப்யூஸே ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நேத்து பார்த்தீங்க. ஒரே செகண்ட் தான் பார்த்துருப்பீங்க. ஆனா திரும்ப வந்து பார்க்குறப்போ யூகி வந்திருப்பாரு. இல்ல, இல்ல நான் மறுபடியும் பார்த்தனே அவன் வந்தானே அவன் வந்தான். ஆனா இன்னைக்கு ஏன் வரல? ஏன்? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுது. பட் யூகி வந்து உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. அவரை பார்க்கறதுக்குள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியறனால உங்களுக்கும் சரியா தெரியல. அப்படியே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கும் போயிட்டீங்க. ஸோ யூகி வந்துட்டு ஒரு ஒரு பாதியில் ஸ்டாப் ஆயிட்டாரு. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறத வந்து பார்த்துட்டாரு. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் 2 பேர் அங்கே உள்ளே போனவும் அவருக்கு ஃபைனலாக கண்டே பிடிச்சிட்டாரு. ஸோ அங்கே கிட்ட போய் நின்று அந்த லொக்கேஷன் அந்த அங்கிள் அனுப்பிட்டு, ஸோ இது எந்த இடம் இங்கே தான் இருக்கா போல அப்படின்னு சொல்லவும், அது ஒரு வீடு பாவா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாரு. ஸோ திரும்ப யூகி வந்துட்டு அங்கேயே அந்த அங்கிள்கிட்டே வந்துட்டு ஓடி வந்து கட்டிப்பிடிக்காது. அங்கிள் நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் வைஃப் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரே கிஸ்ஸு ஒரு மொத்த மலையாக பொழிஞ்சிருக்காரு. அங்கிள் பார்க்குறாரு, இதெல்லாம் நீ அவளுக்கு கொடுக்கணும், ஏன்னா எனக்கு கொடுத்துருக்காச்சு விடு அப்படின்னு சொல்லவும், சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி ஓகே நீ கிளம்புப்பா நானும் கிளம்புறேன், ஸோ எனக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், அங்கிள் என்ன கிளம்புறேங்கிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவும், எங்கடா அப்படின்னு கேட்குறாரு. எங்கேயா, எனக்கு அங்கே பக்கத்தில் வீடு பார்த்து கொடுப்பீங்களா வாங்க அப்படின்னு சொல்லவும், டே இங்கெல்லாம் அப்படி சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் தெரியாது எனக்கு பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கேட்டப்ப திருப்பி அந்த அங்கிளை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த அங்கிளுக்கு சும்மாலாம் இல்லை, யூனிஃபார்ம் எல்லாம் கிடையாது, இன்னும் வேற ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டாரு. ஸோ அப்படியே அது வேறு ட்ரெஸ்ஸில் வரவும் அவரே அடையாளம் தெரியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாதான். அதனால ஆல்ரெடி நீங்கள் சந்தேகத்தில் தான் சுற்றிட்டு இருப்பீங்க, எங்கே போயிட்டாரு வந்தாருல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு பால்கனியில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஏன் வரல, ஒரு வேளை வரலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் யூகி வந்துட்டு அதை அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு, பக்கத்தில் ஏதாவது வீடு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியாக அலைஞ்சு திரிஞ்சு அந்த அன்றைக்கி ஒரு 9 மணி இருக்கும். ஒரு வழியாக வீடு வந்துட்டு 2 லைட் போர்டு பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான். ஸோ ஆப்போசிட் வீடு வந்துட்டு 2 லைட் போர்டு பார்த்தது அவ்வளோதான். யூகிக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. எவ்வளோ வாடகை கேட்டாலும் சரி இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்க்குறதே ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல, அப்போ என் ஆள் வீடு இங்கே தான் இருக்குது, அப்புறம் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ கடவுளே, இதுக்குள்ளேலாம் வச்சுட்டு என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டாக்ட்லாம் இது பண்ணி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சும்மா கொள்ள ரேட்டு சொல்கிறாங்க, பட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணியாச்சு. இப்போ அந்த அன்னைக்கு ஒரு 10 மணிக்குள்ள இருக்காது. ஸோ எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பார்ல, ஸோ அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. அவ்வளோதான். யுங்கி வந்துட்டு கையிலேயே பிடிக்க முடியல. அந்த வீட்டுக்குள்ளே போனதும் மேலே ஏறியாச்சு. ஸ்க்ரீனை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. விண்டோ திறந்தாச்சு. வராளா வராளா வராளா, நிற்கிறாளா நிற்கிறாளான்னு பார்க்குறது. அப்படிதான் மணி 10 இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு தூங்கவே கிடையாது. நீங்கள் ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறீங்க. ஒரு மாதிரி ஷேடோ நடக்கிற மாதிரியே தெரியுது யூங்கிக்கு. இது அவளா இல்லை அவள் ஃப்ரெண்டா, ஐயோ தப்பாக யாரையும் பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே குறுக்குறு பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக அந்த ஷேடோ ஒரு மாதிரி நமக்கு பிடிச்சவங்க வந்துட்டு நம்மளோட அவங்களோட ஷேடோ கூட நமக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நல்லா தெரியுது, அது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு. இதுக்கு இப்படி நடந்துகிட்டே இருக்கலாம் தூங்காமல், டைம் என்ன ஆகுது சாப்பிட்டாலான்னு தெரியலையே அப்படின்ட்டு ஓவராக பாசம்லாம் வருது இப்போ தான். ஆனால் இந்த பக்கம் உங்களோட ரூமில் நீங்கள் வந்துட்டு அப்படியே சும்மா நடந்துகிட்டே இருக்கிறீங்க, உங்களால் முடியல. ஏன் வரல இன்றைக்கி அவன், ஏன் வரலை, அப்போ நேற்று என்னை பார்க்க தானே வந்திருக்கணும். ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர முடிஞ்சு, ஆனால் அடுத்த நாள் பாரு ஒரே நாள் பார்த்துட்டு நான் பார்க்காத மாதிரி வந்துட்டேன், அதுக்காக திரும்பி வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. அவர் மேலே செம கடுப்பு தான், ஆனாலும் வந்துட்டு திரும்பி வரல, ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கோவம் உங்களுக்கு. வரட்டும், இனிமேல் இது வந்தால் வச்சுக்குவேன், அவ்வளோதான், இனிமேல் நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கோவம். அப்படியே போய் திட்டிகிட்டே நடந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறா, இவளுக்கு என்னதான் ஆச்சு 2 நாள் சரியில்லையே அப்படின்ட்டு வந்து கேட்குறா. ஸோ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரி அந்த மாதிரிங்கிறீங்க. அவள் வந்துட்டு இப்படி எல்லாமா ஆச்சு, அடிப்பாவி ஏன் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவும், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, நீ சாரிடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு சரி ஓகே வீடு பார்த்துக்கலாம், நாளைக்கு இது வரலாம்ல, வருவாங்க கவலைப்படாத, உனக்காக தானே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லவும், ஒரு வேளை பிஸ்னஸ்க்காக வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி மறுபடியும் குழப்பிக்கிறீங்க. ஸோ அவள் சொல்கிறா, பிஸ்னஸ்க்காக வர்றேன், ஏன்டி இப்படி உன்னோட காலேஜ் வாசலில் வந்து இப்படி வாட்ச்மேன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது சரிதான், எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லவும், நீ ஏதாவது உன்னோட வீட்டில் விட்டுட்டு வந்திருப்ப இந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி, அதனால கண்டுபிடிச்சி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சரி ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படிலாம் யோசிச்சுட்டு, இதுக்கு மேலே நம்மளாம் வந்துட்டு எதையும் கற்பனை பண்ணிக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே போய் படுத்துக்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு அந்த ஷேடோ நடக்கிறதெல்லாம் அதாவது படுத்துட்டு சரி ஓகே தூங்கிட்டாலாட்டு இருக்குது அப்படின்ட்டு அவர் போய் படுக்கிறாரு. போய் படுத்துட்டு சும்மாலாம் தூங்க கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த அங்கிளுக்கு தான் கால் பண்ணுறாரு. அவர் ஐயோ இவனா இந்த இடத்துல கூட விட மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி ஏப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுவா அங்கிள், இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அங்கிள், என்னோட ஒய்ஃப் ஆப்போசிட்டில் தான் இருக்கா, நான் அவளை எப்படி மீட் பண்ணுறது, எனக்கு அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல முடியே, ஏன்னா பேசிகிட்டு இருக்க, அது 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீடுறா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, என் ஒய்ஃப் அது பொம்பளை பிள்ளைங்கள இருந்தால் என்ன,
அது என் ஒய்ஃபு அவள் கூட இருக்கிறது எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லவும், தங்கச்சி மாதிரி தான், தங்கச்சியெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் அங்கிள் இப்படியெல்லாம் பேசுறீங்க, நான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பொண்ணுனால தான் உன்னோட லைஃப்ல இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், அது அவ செய்யல, ஆனால் இந்த பொண்ணை பார்த்து நல்ல பொண்ணு மாதிரி இருக்குது அங்கிள், இதுகிட்ட பேசி எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லவும், யாராடா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ என் ஒய்ஃபை தான் அங்கிள், தப்பு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நீங்களும் அவளை மாதிரி எல்லாமே தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி சரி ஓகே, சரி ஓகே உனக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாருன்னா, காலையில் வந்துட்டு எந்திரிச்சு நேரமாக வாட்ச் பண்ணு, அவங்களுக்கு யாருக்காவது ஜாகிங் போகிற பழக்கம் இருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாலாம் கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி தூங்கவே இல்லை, அப்படியே வந்துட்டு 3 மணிலேருந்து முடிச்சுட்டே இருக்காரு, ஏதோ கழுகு மாதிரி காக்கா மாதிரி அந்த மாதிரி முடிச்சுட்டே இருக்காரு. நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு காலையில் அந்த 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 வீட்டில் லைட் போடுவாங்களா, வெளில வருவாங்களான்னு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ கரெக்டாக அதே மாதிரி ஒரு 4 o'clock வந்துட்டு லைட்டு ஆன் ஆகுது. ஸோ அப்படி இவங்க லைட் போட்டாங்க, யார் 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 என் வைஃபா, அவளுக்கு வாக்கிங் போகிற பழக்கம் இல்லையே அப்படின்னு பார்க்கவும், கரெக்டாக அது நீங்கள் கிடையாது, ஸோ உங்களோட ஃப்ரெண்டு தான், அவள் தான் வந்துட்டு இருக்கா, அப்படியே வாக்கிங் போக தான் வருவாளாட்டு இருக்குது. ஸோ இவங்களுக்கே செம ஹாப்பி. அப்படி வந்துட்டு கால் பண்ணுறாரு, அங்கிள் அந்த பொண்ணு வாக்கிங் போக வருது அங்கிள் அப்படின்னு சொல்லவும், டே அதுக்கு என்ன எனக்கு ஃபோன் பண்ணுறக்காம பிடிச்சதா, என் ஐடியாலாம் சொல்லிட்டேன்ல, போய் வேலை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கட் பண்ணிட்டாரு. ஐயோ அங்கிள் ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதிகமாக அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஃபோனெல்லாம் பாக்கெட்டில் வச்சுட்டு அவரும் வந்துட்டு சும்மா வெளியே போகலாம் அப்படின்ட்டு அப்படியே எதுவுமே, அதாவது ஒரு மாதிரி குளிரும்ல, ஸோ அதெல்லாம் அதுக்காக எந்த ஒரு ஒரு ஸ்வெட்டர் அந்த மாதிரி போடாமல் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளில போயிட்டாரு. வெளில போனது தான் ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு பொண்ணு பின்னாடியே சரி ஃப்ரெண்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ தானே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப குளிரெல்லாம் ஆரம்பிக்குது, அப்படியே செமையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு வந்துட்டு இதுக்கு மேலே ஓடவே முடியல, ஒரு மாதிரி அவளை தாண்டி ஓடி இருப்பார், ஆனால் வந்துட்டு அதுக்கு மேலே ஓட முடியாமல் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டார். அவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவெல்லாம் குறைஞ்சிருச்சா. ஸோ இப்போ வந்துட்டு அவள் பார்க்குறா, ஸோ அவள் பார்த்தது கண்டுபிடிச்சிட்டா அது வந்துட்டு யூங்கி தான் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் நைட் சொல்லியிருப்பீங்களா, ஸோ அது யூங்கி தாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவள் அப்படி பார்த்துட்டே இருக்கா. ஸோ இவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கவும், அவளே வந்துட்டு பேசுகிறா. ஸோ யூங்கிக்கு வந்துட்டு வசதியாக போயிடுச்சு, பரவாயில்ல அந்த பொண்ணே வந்து பேசுது, எப்படியா லாக் பண்ணி ஃப்ரெண்டு பிடிச்சிடா, அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு. அவளுக்கு தெரிஞ்சிச்சு அது இயங்கிதான்ட்டு. ஸோ நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹாய் சொல்கிறா, நீங்கள் அவரும் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இன்ட்ரோலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் யூங்கி வந்துட்டு ஃபுல்லாக சொல்லவே இல்லை. அவர் என்ன ரீசன், உங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஆனால் அவளுக்கு தெரியும். சரி ஓகே அவராக சொல்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவளும் சரி ஓகே நீங்கள் வந்துட்டு இவ்வளோ குளிரில் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு 2 3 ஷர்ட்டு போட்டிருப்பா போல். தட் மீன்ஸ் உள்ள ஷர்ட்டெல்லாம் போட்டிருக்கா, காதுக்கும் ஒரு இது மாதிரி வச்சிருக்கா, அதை வந்துட்டு எடுத்து கொடுக்குறா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் குளிர் கம்மியாகும் அப்படின்னு சொல்லவும், அந்த காதுக்கு போடுறது மட்டும் வாங்கி போட்டு அப்படியே அவ கூட அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எதுக்கு சும்மா வந்தீங்க, இங்கே செமையாக குளிரும் அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க இது அவளுக்கு சிரிப்பாக வருது. சரி ஓகே இந்த இடத்துல அப்புறம் டெய்லி வாக்கிங்லாம் போகிற பழக்கமா அப்படின்னு கேட்கவும், இது வரைக்கும் இல்லை, ஆனால் இனிமேல் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த குளிரில் எப்படி தான் நடந்து போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு வராரு. அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி நல்லா அவளுக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல இவங்க வந்துட்டு அதாவது நம்ம ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் நல்ல பையனாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவளுக்கும் தோணுது. சரி ஓகே நம்ம வந்துட்டு எதுவும் கேட்டுக்க வேணாம், அவங்களாம் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டா. ஸோ இவங்க வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு, நான் வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கேன், நான் வந்துட்டு உங்களுக்கு நெய்பர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவள் வந்துட்டு எது உங்களோட ஒய்ஃபை வாட்ச் பண்ணக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்டா. ஸோ அவருக்கு ஷாக்கு, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குறாரு. அவளுக்கு சிரிப்பாக வருது, நீங்கள் வந்துட்டு அதுக்காக தானே வந்தீங்க. ஸோ அவள் வந்துட்டு சொன்னா இந்த மாதிரி நேற்று நான் பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருந்தா. ஆனால் நீங்கள் ஏன் வரல இன்றைக்கி காலேஜுக்கு அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கு எப்படி குழுக்குள் இருக்குது, ஆல்ரெடி அங்கே வந்துட்டு குழுக்குள் தான் இருக்குது, இன்னும் உங்களுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி குழுக்குள் இருக்குது, அப்படியா என்னை பற்றி பேசினாலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டேக்காரு. இப்போ பாருங்க ஓவராலாம் இல்லை கிடையாது, அவள் வந்துட்டு உங்களை திட்டிட்டு தான் இருந்தா, அவனுக்கெல்லாம் என்ன ஒரு தைரியம் அப்படிங்கிற மாதிரி, எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அவள் சொல்லலை. சரி ஓகே சும்மா டீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறனால பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எங்கள் ப்ளீஸ்ங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு கேட்குறாரு. என்ன ஹெல்ப்பு, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறீங்க, ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே எனக்கு வந்துட்டு ஒன்றும் கிடையாது, எனக்கு கரெக்டாக வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு வேணும், அதெல்லாம் எங்களால் ஒழுங்காக குக் பண்ண முடியாது, ஏன்னா அவளுக்கு ஒழுங்காக குக்கிங் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவது, அவளுக்கு குக்கிங் தெரியாதா அப்படின்னு பார்க்குறாரு. அவளுக்கு நல்லா குக்கிங் தெரியும் அப்படின்னு சொல்லவும், அடிப்பாவே அவள் என்னை ஏமாத்திட்டாலான்னு இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கே தோணுது, ஏன்னா நீங்கள் வந்துட்டு சமையல் செலவு பற்றி எனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு சொல்லி இருந்திருப்பீங்க. ஸோ அவள் வந்துட்டு பார்க்குறா, அடப்பாவி என்னையே ஏமாத்திட்டல அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துறேன், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லவும், என்ன ஹெல்ப்னு கேட்குறா. நானும் உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான் அவள், அடப்பாவி அப்படியெல்லாம் விட்டு அவள் என்ன திட்டுவாளே அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க ரெண்டெல்லாம் வந்துட்டு பே பண்ண முடியல, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ரெண்ட் இவங்க ஃபுல்லாக ஒரு பாதி ரெண்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க, அப்படி இப்படி சொல்லி ஏதாவது என்னை அந்த வீட்டுக்குள்ளே விடுங்க நான் பார்த்துக்கிறேங்க அவளை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவளும் சரி ஓகே அப்போ நிஜமாவே ரெண்ட் கொடுப்பீங்களான்னு கேட்குறா. கண்டிப்பாக கொடுத்துட்றேன், அவளோட ரெண்டு கூட நானே சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் வேணாம், அவளுக்கு டவுட் வந்துச்சுன்னா என்ன பிச்சு போடுவா,
ஸோ அவளோட ஹஸ்பண்டை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு கொண்டு போய் விட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு தான் உங்களை யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவளும் டீல் பேசுகிறா. இவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே, எனக்கு கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் சேர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஸோ அவளும் வந்துட்டு சரி ஓகே, என்னை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இப்போ வாக்கிங் போகிறப்ப இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு நிறையா ரெண்ட் கேட்டாங்க, அப்படி இப்படி ரொம்பவே ஏதாவது வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நான் அவகிட்ட சொல்கிறேன். ஸோ அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க. ஆனால் எசுக்கு பஸ்க்கா எதுவும் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டுக்கா. அடி அது என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஊரில் வச்சுக்கடா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோம். இல்லைடா வாடா போனாலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, சும்மா விளையாட்டுக்கு பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டா. ஸோ யூங்கி வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. அந்த அன்னைக்கு வந்துட்டு திரும்ப காலேஜுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் தேடுறீங்க. ஆனால் யூகி வந்துட்டு இதெல்லாம் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்னவோ அவ்வளோ சந்தோஷம். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு அங்கே யூகி இல்லை அப்படிங்கிறது பாரு, 2வது நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கும் காணோம். அவன் அப்படின்னா சும்மா அவன் எதுக்கு வந்தாலே தெரியல, ஏன்னா வேவ் பார்க்க வந்திருப்பானோ அப்படி இப்படி எதுவும் உங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் அமைதியாக போகிறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு செமையாக சிரிப்பாக இருக்குது. 2 பேரும் எப்படி விளையாடிட்டு இருக்கிறாங்க பாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவன் வந்துட்டு யூகியை பார்த்துருப்பா அவர் ஒழிஞ்சிட்டு இருக்கிறத. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? அவர் மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கா, நீங்களும் வந்துட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்கீங்க. இப்போது காலேஜில் இருக்கிறப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, பாரு நல்லா ரெண்ட் பே பண்ணவே முடியலப்பா அப்படிங்கும்போது சொல்லவும், நீங்களும் சொல்கிறீங்க, ஆமாடி இதுக்கே தனியாக நம்ம பார்ட் டைம் போகணும் போல இருக்குது. எங்கள் அம்மா கொடுக்குற காசு வந்துட்டு பாக்கெட் மணி தான் கொடுக்குறாங்க. நான் இந்த ஃபீஸே எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்காலர்ஷிப்பு அது இது வச்சு தான் வந்தேன். ஸோ ஃபீஸ் கட்டுறாங்க தான், பட் இருந்தாலும் வீடு தங்குறதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே பணம் அவங்ககிட்டே கேட்க கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா. ஸோ அவளுக்கு இதான் வசதியாக போயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு வேறு யாரையாவது இங்கே சேர்த்துக்கலாமா, ரூம் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இவ்வளோ பெரிய வீட்டில் யார் வந்து நமக்கு ஷேர் பண்ணுவா, அதுவும் கம்மி காசுனாலே வரமாட்டாங்க, இதுக்கு வேறு இவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் நான் இன்றைக்கி காலைல ஒருத்தர் பார்த்துட்டே. ஸோ அவங்க வந்துட்டு ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே ரெண்ட் அதிகமாக வாங்குறாங்களா, அது வந்துட்டு ஒரே ஒரு பர்சன் தானாமா, அதுக்காக அவ்வளோ பெரிய வீடு வந்துட்டு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால என்ன பண்ணலான்னா, நான் வந்துட்டு கேட்டேன், நாங்கள் வேணா இங்கே வீட்டில் இருக்கிறோம், ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்களா ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் சரி பாதி ரெண்ட் தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு செம ஹாப்பி. சரி பாதி ரெண்ட் கொடுக்குறேன் நாங்களா, சூப்பர்டி, ஆனால் பாயா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், பரவாயில்லடி நம்மள என்ன டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், அவருக்கு தனியாக ரூம் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கிறா. உங்களுக்கும் சரி ஓகே, இப்போதைக்கு ரெண்ட்டு ஷேர் பண்ணணும்ல, சரி ஓகேன்னு சொல்லிடுறீங்க. இப்போ ஈவினிங் வந்துட்டு காலேஜ் முடியுது. ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்துட்டு வழக்கம் போல் அந்த அங்கிள் பின்னாடி ஒழிஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு. அங்கிள் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு, டே என்னடா பண்ணிட்டு இருக்கிற, எந்திரிச்சு வெளில வாடா, அந்த பொண்ணு தேடுதுடா, 2 நாளாக அப்படி தான் தேடிட்டு இருக்குதுடா, கடுப்பாயிர போறா அப்படின்னு சொல்லவும், ஆயிட்டு போடும் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கே போகிறோம் அங்கிள் அப்படின்னு சொல்லவும், அங்கிளுக்கு ஷாக்கு, அப்படியே அவரு கீழே கொண்டாரு, என்னடா பேசிட்டு இருக்கிற எப்படி அப்படின்னு சொல்லவும், அதான் அங்கிள் நீங்கள் தான் ஐடியா கொடுத்தீங்க அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி, கரெக்ட் பண்ணிட்டியா, ஐயோ இல்லை அங்கிள் அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரியுது, ஸோ நான் தான் அவன் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டிருக்கேன், அதனால வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அங்கே தான் தங்க போகிறடே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே பயமில்ல, தீயா வேலை செய்யறடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்துட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி, சூப்பர் இப்படி தான் இருக்கணும், நல்லபடியாக இரு, ஏதாவது டவுட்டை கேள நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு தான் அங்கிள் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு காலில் பண்ணாத, ஏதா இருந்தாலும் இங்கே கேட்டு போயிடு, வீட்டுக்கு போனால் வந்து நிம்மதியாக விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் விட முடியாத அங்கிள், நீ தான் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு டைமண்ட் ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொல்லிட்டு இப்படி சொல்லி முடிச்சுட்டு அப்படியே திரும்ப திரும்ப ஈவினிங் ஆயிடுச்சா, எல்லாரும் வெளியே வராங்களா, நீங்களும் வரீங்களா. ஸோ திரும்ப தேடுறீங்க. அப்படி தேடிட்டு இருக்கிறப்ப இன்றைக்கும் யூகி அங்கே இல்லை. அவ்வளோதான் கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. அப்படியே நீங்கள் செம ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. யூகி அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அங்கிள் வந்துட்டு டே போடா சீக்கிரம் அவளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லவும், அப்படியே தலைதறிக்க ஓடிட்டு இருக்காரு. ஸோ உங்களை தாண்டி தான் ஓடிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க யார் அது இப்படி ஓடிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு பார்த்துட்டா. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டா. அது யூகி தான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. ஸோ அவளுக்கு சிரிப்பாக இருக்குது. அவள் கீ ஒன்று கொடுத்துருப்பா யூகிக்கும் சேர்த்தி ஒன்று. அதனால் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிறனால அந்த கீ எடுத்துகிட்டு யூகி செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காரு. ஓடி போயிட்டு அங்கே வீட்டில் இருக்கிற ஆப்போசிட்டில் வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காரா. ஸோ நீங்கள் அப்படியே செமையாக திட்டிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இங்கே பாரு, அவன் வந்துட்டு அன்றைக்கி வந்தான், என்னை வேவு பக்கம் தான் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட பாசமே இல்லை. ஐயோ லவ்வெல்லாம் கிடையாது, அதான் தேவையில்லாமல் நினச்சி கற்பனை பண்ணிக்கிறேன் போல இருக்குது. அவனுக்கு முதல்ல டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இதை ஆல்ரெடி கொடுத்துட்டடி அப்படின்னு சொல்லவும், கொடுத்துட்டேன் மறுபடியும் டிவோர்ஸ் கொடுப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பேசுறீங்கன்னு தெரியாமல் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு சிரிப்பாக இருக்குது. அப்படி வந்துட்டு வீட்டை திறக்கலான்னு போகிறீங்க. உள்ளே வந்துட்டு லாக் ஆகிருக்கு. யாராவது உள்ள லாக் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்க. வந்துட்டு அட அந்த புதுசாக ஒருத்தங்க வரேன் நாங்களே வந்துருவாங்க, பெல் வந்துருவாங்க, வந்து திறப்பாங்க அப்படின்னு சொல்லவும் பெல் அடிச்சுட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிக்கிறீங்க 2 பேரும். ஸோ அந்த பக்கம் இந்த கதை ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஆல்ரெடி டென்ஷனில் யூகி மேலே கடுப்பில் இருந்திருப்பீங்களா. கதை ஓப்பன் ஆகவும்
அப்படியே வந்துட்டு அப்படியே இப்பதான் பார்க்குறீங்க. ஸோ யார் அப்படிங்கிறத அது இவங்க தான். அப்படியே பவ்யமா பூனைக்குட்டியாட்டம் நின்னுட்டுருக்காரு. அப்படியே அவ்வளோ அழகா ஒரு மாரி ஸ்டைலிஷா இருக்குது. ஆனா ஒரு பவ்யமா நின்னுட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்டுருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க. வந்துட்டு ஒரு மாதிரி உள்ள ஹாப்பியா இருக்குது. ஆனா சிரிக்கல. ஒரு மாதிரி எப்படி சொல்றது? ஷாக்கா இருக்குது. எப்படி இவன் இங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி உங்க ஃப்ரெண்ட பார்க்குறீங்க. இவரு தான்டி ஆப்போசிட்ல இருந்தாரு. ஸோ 2 ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆகும்ல. அதனால தான் நான் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். பிரச்சனை இல்ல. பார்க்க நல்ல பையன் மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லவும், எது நல்ல பையனா? அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. ஏன்டி உனக்கு இவர முன்னாடியே தெரியுமான்னு அவ கேட்கிறா. ச்சீ இல்லையே தெரியாதே! எனக்கு இது யாருன்னு தெரியாது. ஏய் இல்லையே எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது ஏதோ திக்கிட்டே இருக்கிறீங்க. அவளுக்கு சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. இவங்க பார்க்க தெரியாதா? தெரியாம தான் தேடுனியா? அப்படிங்கிற மாரி இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வெளிய காட்டிக்கல. ஸோ சாரா வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு அப்படி சாரி சாரா இல்ல. ஸோ அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு அப்படி உள்ள போறா. ஸோ யூகி வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டாரு. திரும்ப நீங்கள் நிற்கிறீங்களா? உள்ள போயிட்டா. ஸோ பேசிட்டு வரட்டும் அப்படின்ட்டு உள்ள போயிட்டா. உங்களுக்கு வந்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அவர் ஒரு மாதிரி கேஷுவலாக சொல்கிறாரு ஹாய் அப்படிங்கிற மாதிரி புதுசா. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க ஹாயா பட்டதெல்லாம் படிப்பட்டு ஹாயா வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு இருக்கிறான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அவ்வளோ கோவம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் வரல வரல பார்க்கலன்னு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இவரை பார்த்ததுக்கப்புறமா இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. பயங்கரமாக ஒரு மாதிரி அவ்வளோ கோவத்தில் வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு இருக்கிறீங்க. யூகிக்கு சிரிப்பாக இருக்குது நீங்கள் முறைக்கிறத பார்த்தா. பட் இருந்தாலும் வந்துட்டு ஹாய்ங்க என்னங்க ஹாய் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இவன் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாத பண்ணுறானா ஒருவேளை என்ன மறந்துட்டானா இப்படி வந்துட்டு கேஷுவலாக நின்றுருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்குமே கன்ஃபியூஸ் ஆகுது. பட் இருந்தாலும் தள்ள அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு இன்னும் ஒரு சின்ன மேனஸ் கூட இல்லை. ஒரு ஹாய் சொல்ல ஹாய் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் வச்சுக்காத. நீ எதுக்கு வந்தியோ அந்த அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நான் வந்த வேலையை தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவர் சிரிச்சுட்டு போயிடுறாரு. உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இவன் வந்துட்டு ஏன்னா அதாவது அவர் பண்ணுறது பார்த்தா புதுசாக ஒருத்தவங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் வந்துட்டு அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் உங்ககிட்டயே பேசுகிற மாதிரி இருக்கா? இவன் தெரிஞ்சு பண்ணுறானா இல்லை மண்டையில கிட்ட அடிபட்டுருச்சா? என்னடா இவனுக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி குழப்பி இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு உங்களோட ரூமுக்கு போயிருப்பீங்க. இவங்க வந்துட்டு ஆனால் வந்துட்டு அவருக்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ பக்கத்தில் திரும்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு மேடெல்லாம் குதிச்சிட்டு இருக்காரு. ஐயோ நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி இந்த வீட்டுக்குள்ளேயே என் பொண்டாட்டி கூடயே வந்திருப்பேன். ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது அவருக்கு. சரி ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு பிளானே வர மாட்டேங்குது. உடனே அங்கிள் கால் போகுது. அங்கிள் பார்க்குறாரு. ஐயோ கடவுளே இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பேச்சுக்கிட்டது என் தப்பு தான்டா என் தப்பு தான் என் வயசுக்கு மீறின சிநேகிதம் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நிறைய வயசாக இருக்கும். அதனால வந்துட்டு என் வயசுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஏஜ் ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்துருக்கணும். இந்த சின்ன பசங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுறாரு. அங்கிளுக்கு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அங்கிள் இந்த மாதிரி வைக்கிற அங்கிள் அப்படின்னு சொல்லவும் சரிடா ஏதாவது பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவும் நிறைய கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கேட்டாச்சு. கேட்டுட்டு தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கேட்டீங்க. எப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் போயிருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கிச்சன் சைடு போகிறேங்கிற மாதிரி போயிருப்பீங்க. தண்ணி பாட்டில் தூக்கிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இவர் வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக ஒருத்தங்கிட்ட பேசிட்டு கடைசியாக லவ் யூ டாட்டா உம்மான்லாம் சொல்லாரு. அவ்வளோதான் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படின்னா இனி இன்னுமே வந்துட்டு அது சாராவை தான் லவ் பண்ணுறான். அப்போ இங்கே எதுக்கு தான் வந்திருக்கான் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்கிட்ட அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க தானே வந்திருக்கான் அப்படின்னு நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறது வந்துட்டு அதாவது இப்படி பார்த்துட்டு போயிருப்பீங்கல்ல அதை வந்துட்டு இவங்கி பார்த்துட்டாரு. அந்த இடத்துல நிற்கிறதே அவர் கவனிச்சிட்டாரு. ஸோ ஐயோ மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறியுமே ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்குவாளே எதுவுமே கரெக்டாக புரியாதே அப்படின்ட்டு திரும்ப சத்தமாக கத்துறாரு உங்களுக்கு கால் கேட்குற மாதிரி அங்கிள் லவ் யூ தேங்க்யூ டாட்டா உம்மா அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு கேட்டுச்சு. அங்கிளா நல்ல வேலை நான் கூட திரும்ப அதை சாராவோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. சரி ஓகே யார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க போலன்ட்டு நீங்களும் வந்துட்டீங்க. ஸோ இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்து சாரா பார்க்க போகிறீங்க. அவளோட ரூமுக்கு சாரா வந்துட்டு எல்லாம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவள் வந்துட்டு விளையாடிட்டு இருக்கிற அப்படிங்கிறா. உண்மை சொல்லு என்ன கரெக்டாக சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. அவள் வந்துட்டு ஐயோ எங்கள் அம்மா கால் பண்ணாங்கடி அப்படின்னு சொல்லியிருக்கா. எதுக்குடி என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாம்மா வீட்டுக்கு வர சொல்கிறாங்கடி சுத்தமாக முடியலையாம்மா அப்படின்ட்டு அவர் மாதிரி கடலை கலங்கிட்டு பேசிட்டு இருக்கிறா. அவள் அதாவது உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா யூகி கரெக்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ கரெக்டாக போகிறா எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்ன விளையாடுறியா என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவள் ஒரு மாதிரி அழுதுட்டு நல்லா கலங்கிட்டு பேசுவோம். அவகிட்ட அதுக்கு மேலே உங்களால் பேச முடியல. ஒரு வேலை அவள் எதர்ச்சியாக இல்லை அவளும் சேர்த்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாளான்னு தெரியல. சரி இப்போதைக்கு எது கேட்க வேணான்னு விட்டீங்க. அவளும் வந்துட்டு சரி ஓகே பத்திரமா இரு ஓகேவா. அந்த பையனை பார்த்தா நல்ல பையனமாக தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் வராது. ஒரு வேலை வந்தால் கூட போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிடு ஓகேவா இந்த மாதிரி நம்பருக்கு அப்படிங்கிற மாதிரி வேலை சொல்லிட்டு போகிறத பார்த்துட்டு அவன் மேலே உங்களுக்கு சந்தேகமே வரல. சரி ஓகே அப்போ அவள் தெரியாமல் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கா போல அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறீங்க. அவளும் வீட்டுக்கெல்லாம் போயிட்டா. ஸோ யூங்கி வந்துட்டு இப்போ மறுபடியும் அவளுக்கு மெசேஜ் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவன் வந்துட்டு எல்லாம் ஒரு வாரத்துக்கு தான் அதுக்குள்ளே நீ வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோ என்னால் அதுக்கு மேலே லீவ் போட முடியாது காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா.
அப்போ போனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு தனியாக லோன்லியாக இருக்கா, அதனால அப்படியே உங்களோட ரூம்லேயே உட்காந்துருக்கிறீங்க. அதனால யூகி பக்கத்தில் தான் இருக்காரு. ஸோ பக்கத்து ரூமில் தான் இருக்காரு. என்ன வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறான், அப்போ மட்டும் ஹாயெல்லாம் சொன்னால் ஏதோ பேசுகிறோம், அதுக்கப்புறம் பேச மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அவர் பேசல பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. அவர் வந்து பேசினாலும் பார்த்தாலும் கோவம் வருது. இதுதான் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. 2 நாள் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அவர் பேச வந்தால் அப்படியே எரிஞ்சு விளையாடுது. அதுக்கப்புறம் அவர் பேசாமல் இருந்தார் அப்படின்னா ஏன் வந்து பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. இதே வேலையை போச்சு உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஹால் இருக்குல்ல, ஸோ அந்த ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்க. கிச்சனில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிறீங்க. இவங்கேயும் வராரு. ஸோ வரும்போது அப்படியே அவர் வந்து உட்காராரு. நீங்கள் பார்க்குறீங்க கொடுக்கலாமா வேணாமான்னு இருக்குது. பட் இருந்தாலும் கண்டுக்க அப்படிங்க பாட்டு சாப்பிடுவோம். அவர் என்ன பண்ணுறாரு, உங்களோட பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது கிட்டேலாம் வரான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் பாட்டுக்கு அப்படியே கையை அப்படி கழுத்தில் வச்சுட்டு உங்களையே பார்த்துட்டே இருக்கவும், நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுக்காத மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஆனால் யாராவது இப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு மூஞ்சியே பார்த்துட்டு தான் எப்படி இருக்கும், எப்படி சாப்பிட முடியும்? இவ்வளோ நேரம் கேஷுவலாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி சிவர் ஆகுதா? அப்படியே யோங்கி நோட் பண்ணுறாரு. அவருக்கு சிரிப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான் பொறுமையே இல்லை. திரும்பி பார்க்குறீங்க. ஸோ திரும்பி பார்த்தா அவரோட ஃபேஸ் உங்களோட ஃபேஸ்க்கு ஒரு 2 இன்ச்சு கேப்பில் தான் இருக்குது. அவ்வளோ ஷாக் ஆகிட்டு திரும்ப அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சாப்பிட வந்தால் சாப்பிட வேலையை பார்க்க வேண்டியது எதுக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு நான் என்ன வேலைக்கு வந்தாலும் அந்த வேலையை பண்ணுறேன் அவ்வளோதான். நீ எந்த வேலைக்கு வந்தியோ அதை அதை பண்ணிட்டு கிளம்பு அப்படிங்கிறாரு. அது உங்களுக்கு புரியலை. இவன் என்னடா சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்கிறீங்க. இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நீ சாப்பிட தானே வந்த, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லவும், நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை அதுக்காக வந்தேன். ஸோ அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களே பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, ப்ளஷ் ஆகுது. பட் இருந்தாலும் காட்டிக்க கூடாது அப்படின்ட்டு கோவமாகவே பேசிகிட்டே இருக்கிறீங்க. உனக்கு வந்துட்டு மறுபடியும் ஏதாவது சைன் வேணுமா, அதுக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டாபிக் ஆரம்பிக்கிறீங்க. அவர் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க. நீங்கள் என்ன சண்டை போனாலும் சரி அவர் வந்துட்டு கூலாகவே தான் இருக்கணும், எந்த வார்த்தையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு இடத்துல சேரில் தான் உட்காந்துருக்கிறீங்க. ஸோ அவர் பக்கத்தில் தான் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா சேர் நல்லா இழுத்து இழுத்து தள்ளி தள்ளி உங்ககிட்ட போட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்கு நீ இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, எனக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு கடுப்பாது, நீ கிட்ட வர வேலையெல்லாம் வச்சுக்க தூரம் போடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக வருது. ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் நீங்கள் தூரம் போன்னு சொல்ல சொல்ல பக்கத்தில் வந்து உட்காந்துக்கவும் அவ்வளோதான். உங்களுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு சிரிப்பாக்குது. அவருக்கு தெரியுதுல்ல நீங்கள் வந்துட்டு பிடிக்காம கோவமாக கத்தல, ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அது எப்படி அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்திட்டு ஓடுறீங்க. ஸோ அது அவருக்கு புரியவும் அப்படி சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அவ்வளோதான். உடனே அங்கிளுக்கு கால் போகுது. அங்கிள் இப்படியாச்சும் அப்படியாச்சும் தேங்க்யூ உம்மான்ட்டு. ஸோ அவர் வந்துட்டு சரிப்பா நல்லாதுன்னா சரி தான், ஆனால் வந்துட்டு பார்த்து பத்திரமா பேசி, எதுவுமே தேவையில்லாமல் பேசிடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஓகே அங்கிள், நீங்கள் என்னடா என்னையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போயிட்டு ஃபுட்டெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயோ இருந்து ஸ்மெல்லு வருது அப்படின்னு. அப்படியே பார்த்தா கிச்சன் தான். ஸோ அப்படியே எட்டி பார்க்குறீங்க யூங்கி தான். ஏன்னா இவன் குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவன் எனக்கு இதெல்லாம் சமைக்க கற்றுக்கிட்டான், இவன் கஞ்சி கூட வைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உங்களோட ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஓகே நம்ம போய் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வரீங்க. அப்படியே வந்து சமைக்கலான்ட்டு வரும்போது அவர் வந்துட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. சமைக்க போகிறேன், வேற எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சமைச்சிட்டவா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, நீ ஒன்றும் எனக்கு சமைச்சு கொடுக்க வேண்டாம், நீ என்னை விட்டு தூரமாகவே நில்லு சரியா, என்கிட்டயே வராது அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு யோசிக்கிறாரு. இப்போ நான் உங்ககிட்டயே வரல, எதுக்கு நீ இதை பற்றி பேசுகிறேன், அப்போ நான் உங்ககிட்ட வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பை முன்னாடி முன்னாடி வராரா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி பக்கல் ஆகுது. ஐயோ நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கிறேன்ட்டு பின்னாடி பின்னாடி பேக்வேர்டில் போகிறீங்க. அவர் ஃபார்வேர்ட்லேயே வராங்க. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு வாலில் முட்டி நின்றுட்டீங்க. அவர் வந்துட்டு அப்படி கிட்ட வந்து நின்றுருக்காரு. அவ்வளோதான். உங்களுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் பட்டு அடிக்குது. அவருக்கு வந்துட்டு சிரிப்பாக வருது. உங்களோட ஹார்ட் பீட்லாம் வெளியே கேட்குற அளவுக்கு சத்தம் கேட்குது. அப்படியே பேண்ட் கேட்குறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்ன நீ தானே சொன்ன கிட்ட வரக்கூடாது, அதான் கிட்ட வரல அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, கிட்ட வரலையா, நீ கிட்ட தானே நிற்கிற அப்படின்னு ஒரு பயந்தேன். ஸோ அவர் வந்துட்டு அதுவா, இல்லை நீ வேணான்னு சொல்கிறது எனக்கு வேணும்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு, மற்றபடி ஒன்றும் சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கை பிடிச்சி கூட்டிகிட்டு வராது. நீங்கள் இது வரைக்கும் ஒரு மாதிரி கத்திட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ ஒரு மாதிரி சமத்தா அப்படியே பொண்ணுக்குட்டியான பின்னாடி நடந்து வரீங்க. வந்துட்டு சேர் இழுத்து போடுறாரு. நீங்களும் உட்காடுறீங்க. அவர் பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்துட்டு 2 பேர் சாப்பிட்ருக்கீங்க. உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. கோவத்தை காட்டுறதா, இல்லை அமைதியாக இருக்கிறதா, இல்லை வந்துட்டு திட்டுறதா, இல்லை ஏதாவது கேட்கலாமா, இல்லை பேசலாமா, ஒன்றுமே தெரியல. ஒரு மாதிரி பிளாங்க் அவுட்டாக உட்காந்துருக்கீங்க. இவங்க அமைதியாக சாப்பிட்ருக்காரு.
ஸோ இப்படி சாப்பிட்டு இருக்கப்ப அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சடனாக அவரோட பிளேட்டில் வந்துட்டு ஒரு நான்வெஜ் தான் சமைச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஒரு 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 சின்ன ஒரு பீஸ் மட்டும் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. ஆக்காட்டு அப்படிங்கிறாரு. நீங்களும் காட்டிட்டீங்க. அவர் வாயில் போட்டாரு. சாப்பிட்டு நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் ரியாலிட்டிக்கே வரீங்க. ஏய் இரு, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு வந்துட்டு என்னை கூப்பிட்டு இங்கே வச்சு சாப்பாடுல ஊட்டி கொடுத்துட்டு இருக்க, நீ ஒன்று எனக்கு கூட்டி விட வேணாம் போக்கட்ட, என்னை விட்டு தூரமாக போய் நில்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு பார்க்கறது இவ்வளோ நேரம் அமைதியாக தானடா இருந்தா அப்படின்ட்டு திரும்ப வேதாள முருங்க மரம் ஏறுதே கடவுளே அப்படின்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் காமாவே உட்காந்துருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப உங்களை பேச விடாமல் ஓடிக்கிட்டே இருக்காரு. உங்களால் பேச முடியல, அவர் வாய்க்குள்ள வச்சு துடிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு மென்னுட்டே திட்டிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வந்து க்யூட்டாக இருக்கிறதெல்லாம். ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சா, சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எந்திரிச்சு கையெல்லாம் தொடச்சிட்டு வாயில தொடச்சிட்டு இங்கே பாரு, என்னை விட்டு தூரமாகவே இரு, என்கிட்ட வரணும்னு நினைக்காத சரியா, முதல்ல இங்கே எதுக்கு நான் வந்தேன், என்னை வந்துட்டு இங்கேயும் நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, இங்கேயும் அந்த சாராக்கு இது வந்துட்டாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு போயிட்டீங்க. ஸோ இவங்க எதிர்த்து சாரா சாரா அந்த சனியை முடிச்ச சாரானால தான் இத்தனை பிரச்சனையும், அவளை மட்டும் கையில் கிடைச்சான்னு வச்சுக்குவேன், இந்த கத்தி வச்சு குத்தி 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 கொன்ற வண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் வாய்ஸை நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அது உங்கள் காதில் கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அப்படியே உள்ளே போயிருப்பீங்க. ஸோ உள்ளே போயிட்டு ஏன் இப்படி பேசுகிறாரு, அவளை குத்தி கொள்ளுவாரா, அப்போ அப்போ இவர் சொல்றதை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி இனிமே முழுசா நம்பலை. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இல்லை, இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஸோ அவள் தான் இந்த மாதிரி ப்ளே பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோண ஆரம்பிக்குது. இப்போது உங்களோட ரூமில் நீங்கள் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இது மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ சடனாக வந்துட்டு உங்கள் பக்கத்தில் யாரும் உட்கார மாதிரி ஃபீல் ஆகுது, இருக்குன்னு பயந்துருப்பீங்க. ஸோ டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, யூங்கி தான் அவ்வளோ கிட்ட வந்துட்டு நெருங்கி உட்காந்துருக்காரு. நெருக்கமாக பயங்கரமாக இடிச்சிட்டு உட்கார மாதிரி உட்காந்துருக்காரு. பார்க்குறீங்க, இல்லை உனக்கு அங்கெல்லாம் இடம் இருக்குது கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பார்க்குறாரு, அங்கே இங்கே இடம் இருக்குது, இங்கே மட்டும் தான் இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு சிரிப்பும் வருது, ஒரு மாதிரி கோபமும் வருது. அப்படியே ஒரு மாதிரி மிக்சடு எமோஷனாக இருக்குதா, அதனால் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. சரி ஓகே நான் எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நீங்கள் போய் கட்டில் படுத்துக்கிறீங்க. அப்புறம் போய் உங்களோட ரூமில் வந்துட்டு ஒரு கவுச் இருக்குது. ஸோ அதில் தான் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இவர் சொல்கிறது நம்பலாமா, இல்லை நம்ம திரும்ப ஏமாற்றிடுவாங்களோ, ஐயோ கடவுளே எதுவுமே புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டக்குன்னு உங்கள் கவுச் உட்காராரு. நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்த, நான் தான் சொன்னல என்கிட்ட வராத, என்னை விட்டு தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எதுக்கு என்கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இவங்க இந்த மறுபடியும் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறது எனக்கு வேணும் வேணும்னு சொல்லுது, நீ வராதான்னு சொல்லினா எனக்கு வான்னு சொல்கிற மாதிரி இருக்குடி அப்படிங்கிறாரு. எது டியா என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம், நீடா போட்டு பேசுகிறேன், நான் நீ போட்டு பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. இவங்க வந்துட்டு உங்களோட ஃபேஸ்க்கு முன்னாடி கை வச்சு மாதிரி வேவ் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இந்த பால் குடிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். இவன் ஏதாவது கலந்துருந்தாலும் என்ன பண்ணுறது, ஐயோ பெருமாளே எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு நான் எதுவும் கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குடிச்சு காட்டுறாரு. குடிச்சு காட்டுறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்கலான்னு குடிக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு எச்சி அப்படிங்கிறீங்க. எச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீ குடிச்சிட்டு கொடுத்தா நான் குடிக்கிறேம்மா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு எந்திரிச்சு போகிறீங்க. ஸோ எந்திரிச்சு போகிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாரு என் கிட்ட வராத, அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டில் படுத்துக்கிறீங்க. ஸோ பெட்ஷீட் எடுத்து பொத்தி படுக்கும். அவர்கிட்ட வராரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஏய் உங்ககிட்ட கூடாது சொல்லுவோம், நான் தான் ஒன்று சொன்னேன்ல, நீ வேண்டான்னு சொன்னார், வேணும் வேணும் தோணுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் உடனே ஓ இப்படி வரையா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆமாம் சரி ஓகே அப்படியே வா வந்து என் பக்கத்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி சொன்னால் அவர் வந்துட்டு போயிடுவாரு நினச்சி சொல்லியிருப்பீங்க. அவர் வந்துட்டு ஒரே ஜம்ப் பண்ணி அந்த கட்டில் வந்து பக்கத்தில் படுத்து பெட்ஷீட் இழுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு இப்படி ஷாக் ஆகுது. ஒரு நாள் கூட இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு ஒரு நாள் ஒன்றா தூங்குறதே இல்லையா நீங்கள், அதனால் பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கு நீங்கள் அப்படின்னு கத்திட்டு இருந்திருக்கிறீங்க. அவர் தான் நீ தானே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லவும், டேய் என்னடா உன் பிரச்சனை, வேண்டானா வேணும்னாலும் வேணுங்கிற என்ன உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. அவர் வந்துட்டு இங்கே பாரு, அதாவது உனக்கும் எனக்கும் பொறுத்த வரைக்கும் நீ வேண்டானாலும் வேணும் தான் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு தலையே சுற்றுது. அப்படியே எட்டி உதைக்கிறீங்க போட அந்த பக்கம் அப்படின்னு. அவர் உன்னிட்டு போய் கீழே விழுந்துட்டாரு. பட் இருந்தாலும் அப்படியே பார்க்குறாரு. இப்போ எதுக்கு என்ன உதைச்ச அப்படின்னு சொல்லவும் சாரி அப்படிங்கிறீங்க. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தில் உதச்சிருப்பீங்க. அவர் போய் உண்டு வந்துட்டாரு. பட் அவர் கோச்சுக்கல. எந்திரிச்சு திரும்ப வந்து கட்டிலே படுத்து தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு அங்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பயமாக இருக்குது. சரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, சரி ஓகே எந்திரிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு அந்த பக்கம் நகர்ந்து போறீங்க. ஆனால் பிடிச்சி இழுத்துட்டாரு. ஸோ இழுத்து புத்துட்டு அங்கேயே படுக்கச்சாரா. சரி வேற வழி இல்லை போல, இன்னைக்கு இப்படி சிக்கிட்ட போய் ஐயோ என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டாலே, என்னை தனியாக விட்டு போயிட்டாலே, அவளுக்கு இருக்கு அவள் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியே வந்துட்டு இப்படிதான் ஒரு கொஞ்சம் நேரம் போகும். ஸோ நீங்கள் வந்துட்டு தூங்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு படப்படப்பான்னு இருக்குது. ஆனால் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நம்ம எந்திரிச்சு போயிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு சரி அப்படியே உருண்டுட்டு போயிடலாம், இந்த பக்கம் எந்திரிச்சா தானே கண்டுபிடிப்பான், உருண்டுட்டு நகர்ந்துட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக உருண்டுட்டு போகலான்னு போகிறீங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா உங்களை போட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, இப்படி
படுத்துருக்கிறப்ப ஹக் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி இழுத்து புடிச்சுக்கிறாரு. கீழ உருண்டு விழுந்துருவீங்களோ அப்படிங்கிற மாரி அவர் டக்குனு உங்கள புடிச்சுட்டாரு. ஸோ பார்க்குறீங்க, ஐய்யய்யோ! புடிச்சுட்டானே என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்க ட்ரை பண்றீங்க. ஆனா அப்படியே புடிச்சு இழுத்து அவங்க கூட சேர்த்து அப்படியே தூங்க வச்சுக்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு அந்த கிரிப்ப விட்டு எந்திரிச்சு நகர முடியல. ஒரு மாதிரி அப்படியே ஸ்டக் ஆன மாரி இருக்கா? ஸோ ஒரு மாரி அசையாம மூச்சு கூட விட முடியல உங்களால. ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. அப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவர் நல்லா டைட்டா வந்துட்டு ஏதோ ஒரு தலகாணி கட்டி பிடிக்க தூங்குற மாதிரி கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான். ஒரு மாதிரி அந்த ஹார்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ்ல யுங்கி நீங்க பார்த்ததே இல்ல. சில நாள் வந்துட்டு வீட்ல இருக்கிறப்போ சின்ன சின்ன ட்ரீம்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் கனவெல்லாம் கண்டிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் இப்பதான் வந்துட்டு நேர்ல நடக்கிற மாரி இருக்கு. அப்படியே வந்துட்டு இப்பதான் நல்லா பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நீங்க ஒரு மாரி அவர அட்மைர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்துட்டு நீங்க தூங்கிட்டீங்க. ஸோ இப்படிதான் விடியுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறீங்க யுங்கி பக்கத்துல இல்ல. என்னது அப்ப இதுவும் கனவா? ஐயோ! கடவுளே! அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ கண்ண முழிச்சு பார்க்குறப்போ அவர் தான் வராரு உள்ள. "ஏய் இப்ப எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லவும், "எதுக்கு வந்தியா? காஃபி குடுக்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. "உன்னோட காஃபி எனக்கு யாருக்கு வேணும்? எனக்கு குடுக்க தேவையில்ல போடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கொண்டு போய் திருப்பி அவர் கையிலே குடுக்கவும், "நீ குடிக்கிறியா? இல்ல நான் ஃபீட் பண்ணி விடவா?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க பார்க்குறீங்க, ஐயோ! நேத்தே அவன் சோத்த வந்துட்டு வாய்க்குள்ள திணிச்சு விட்டான். இது காஃபி கொதிக்குது. அவ்வளோதான் வாய் வெந்துரும் அப்படின்ட்டு அப்படியே கையில இருக்கிறத வாங்கி நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பவ்யமா சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து காலேஜுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு சிரிப்பா இருக்கு. பட் இருந்தாலும் அப்படியே சரி ஓகே அப்படின்ட்டு அவரு போயிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. நீங்க குளிச்சு முடிச்சு வரதுக்குள்ள அவரு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அவரும் ரெடி ஆயிட்டாரு. பார்க்குறீங்க, என்னடா இவன் மெஷின் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு லஞ்ச் பேக்லாம் வந்துட்டு அதாவது லஞ்சுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. காலையில காலையில வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு. கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட சொல்றாரு. நீங்களும் வந்துட்டு சாப்பிட்றீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கு. இதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பேக் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறீங்க. அப்படியே திரும்பி சொல்லலான்னு திரும்பி இருப்பீங்க பாய் சொல்லலான்னு. ஆனால் வந்துட்டு அவர் பார்த்துருக்கத பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டீங்க. ஸோ அப்படியே கிளம்பிட்டு வெளில போயிட்டு இருக்கிறீங்க. பின்னாடி வந்துட்டு யாரோ வர மாதிரி இருக்குது. யாரோ அது அப்படின்னு திரும்பி பார்த்தா யூங்கி தான். அவரும் வந்துட்டு இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு மாதிரி காலேஜ் போகிற கெட்டப்பில் வந்திருப்பார்ல. ஸோ அதே கெட்டப்பில் வந்துட்டு இருக்காரு. இப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அன்னைக்கு வந்து நீ தானா? அப்போ நீ தான் வந்துட்டு என் வீட்டை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பிடிச்சி இப்படியெல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறியாடா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ யூங்கி வந்துட்டு இப்போ என்ன எதுக்கு இப்போ காய்ச்சி வச்சு கத்திட்டு இருக்கிற வாச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. செல்லமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி தலைவன் அப்படி சும்மா வேற ரகங்கிற மாதிரி அப்படி ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. உங்களால் நம்பவே முடியல. நான் ஃபஸ்ட்டு பார்த்த யூங்கியா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு அவர் உங்க தோள் மேல கைய போட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்க வந்துட்டு "கைய எடு" அப்படின்னு சொல்றீங்க. "நீ எடுன்னு சொன்னா எனக்கு எடுக்க வேணான்னு தோணுது" அப்படிங்கிறாரு. ஸோ நீங்க வந்துட்டு "அப்ப கைய எடுக்க வேணாம் இப்படியே போட்டுக்கோ" அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டா ஹிப்போட சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு நடந்துட்டுருக்காரு. பார்க்குறீங்க "என்னடா பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லவும், "ஆ நீ தானம்மா கேட்ட, நல்லா கைய போட்டுக்கோன்னு. அதனால தான்" அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்போ உரைக்கிறீங்க. "ஏய் என்ன இப்போ உனக்கு?" அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல நேத்தே, நீ வேணும்னு சொன்னாலும் எனக்கு வேணும் தான். வேண்டான்னு சொன்னாலும் வேணும் தான். ஓகேவா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது? ஒரு மாரி இது ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்குது. உங்களால வேணும்னு சொல்ல முடியல, வேணான்னு சொல்ல முடியல. அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு இப்படி நடந்து போயிட்டுருக்கிறப்போ, ஏன்னா உங்களோட காலேஜுக்கும் உங்களோட வீட்டுக்கும் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாரி கால்லாம் வலிக்குதா? ஐயோ! அப்படிங்கிற மாரி கொஞ்சம் லைட்டா கால புடிச்சிட்டு இது பண்ண மாரி இருக்கா? ஸோ யூகி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்க வந்துட்டு, கால் வலிக்குது இப்ப என்ன? தூக்கிட்டா போற அப்படின்னு கேட்குறீங்க. தூக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பட்டுன்னு தூக்கிட்டாரு. அவ்வளோதான் உங்களுக்கு செமையா ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. இவரு இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டாரா? இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி வெக்கமா வருது. அதான் உண்மை. ஸோ கோவம் இல்ல, வெக்கம் வருது. ஸோ இங்க பாரு என்ன விடு அப்படிங்கிற மாரி கோவமா பேசுற மாரி வாய் மட்டும் தான் அந்த கோவமா பேசுது. ஆனா ஃபேஸு, கண்ணு எல்லாம் அப்படியே ஃபுல்லா ப்ளஷ் ஆயிட்டு இருக்குது. அது அவருக்கே தெரியுது. சொல்றாரு, "உன் வாய் மட்டும் தான் கோவமா பேசுற மாரி அதுவும் ஆக்ட் பண்ணுது. உண்மையாலாம் பேச கிடையாது. ஆனா உன்னோட கன்னம் எல்லாமே ப்ளஷ் ஆயிட்டு இருக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அவரும் அப்படியே உங்களையே பார்த்துட்டே தான் அப்படியே தூக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. ரோட்ட பார்த்து நடக்கிற மாரி தெரியல. 2 பேரும் இப்படியே தான் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஐ டு ஐ கான்டாக்ட் ரொம்ப டீப்பா போயிட்டே இருக்கா. ஸோ அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்ல ஒரு கல் இருந்திருக்கும். ஸோ அத அதாவது அதாவது ரோட்ட பார்த்து நடந்தா தானே தெரியும். அவரு தான் உங்கள பார்த்துட்டு நடந்துட்டு இருக்காரே. அப்படியே கல்லு தடுக்கி விட்டு 2 பேரும் பொத்துட்டு உருண்டு விழுந்துடுறீங்க. ஸோ விழுகுறப்போ நல்லாவே அடிபட்டுருது உங்களுக்கு. அவர பார்க்குறீங்க. அவரு வந்துட்டு ஐய்யய்யோ! சும்மாவே திட்டுவாளே! போச்சு போச்சு. எனக்கு இதெல்லாம் தேவதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே முழிச்சுட்டு இருக்காரு திருதிருன்னு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, எந்திரிச்சு அப்படியே ஓடி போயிட்டு அவருக்கு அடிபட்டுருக்கான்னு பார்க்குறீங்க. அவருக்கு ஷாக்கு. நீங்க கோவப்படுவீங்க, திட்டுவீங்கன்னு நெனச்சிருப்பாரு. ஆனா நீங்க போயிட்டு எதா அடிபட்டுச்சா அப்படிங்கிற மாரி கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அவருக்கு ஒரு மாரி ஹாப்பி ஆயிடுச்சு. விழுந்துட்டாடா மச்சி! எப்படியாவது தூக்கிட்டு போயிரு இங்கிருந்து நம்மளாட்டிக்கே அப்படிங்கிற மாரி தான் இருக்கு.
இன்னும் ஒரு மாதிரி நீங்க பதட்டமா "ஏதாவது அடிபட்டுச்சா?" அப்படிங்கிற மாரி நீங்க கேட்குறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க அந்த வயன அப்படியே வந்துட்டு இப்ப தான் அவர் பார்க்குறாரு. என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் கோவமா பேசிட்டு சும்மா இந்த மாரி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சாங்க அப்படிங்கிற மாரி நீங்க கேட்குறீங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு செகண்ட் அப்படியே அந்த பழைய வயன் வந்துட்டு போற மாரி இருக்கு. "இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி எந்திரிச்சுக்கிறாரு. எந்திரிச்சு "இங்க பாரு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நார்மலா தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்படியே வந்துட்டு உங்கள பார்க்குறாரு. உங்களுக்கு லைட்டா கை, கால்ல கொஞ்சம் அடிபட்டுருக்கா? ஸோ "ஒண்ணும் பிரச்சனை இல்ல வா" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு போயிட்டு அப்படியே காலேஜ் ஃபுல்லாவே தூக்கிட்டு போறாரு. உங்களுக்கு ஒரு மாரி வெட்கமா இருக்குது. நீங்க இறக்கி விடுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படியே அமைதியா போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு மாரி நீங்க அத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியே அந்த பிரைடல் ஸ்டைல்ல தான் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனாலும் வந்துட்டு அவரு தூக்கிட்டே போறாரு. அந்த வாட்ச்மேன் அங்கிள்லாம் பார்த்தாச்சு. "ஏய் சூப்பர்ரா! எப்படி இப்படி கொத்தா தூக்கிட்டே வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "அங்கிள் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்களேன், அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னு" சொல்லிட்டு அந்த அங்கிள் கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கி வந்துட்டு உங்களுக்கு முட்டில அடிபட்டுருக்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் பேண்ட் எல்லாம் போட்டிருப்பீங்களா, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சுருட்டி விட்டு, அதுக்கெல்லாம் மெடிசன் வச்சு கட்டிட்டு இருக்காரு. அந்த அங்கிள் கூட நிக்கிறாரு. "இங்க பாருங்க, இப்ப எதுக்கு வந்து இங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க? போங்க வெளிய" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "அடப்பாவி! என் புள்ள மாரிடா அது" அப்படின்னு சொல்லவும், "அப்படியா பரவால்ல வெளிய நில்லுங்க அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்துட்டு உங்களுக்கு இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவ்வளோதான் ஃப்ளாட்டு, ஃபுல் ஃப்ளாட்டு. அப்படியே வந்துட்டு அவரே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே. நான் காலேஜுக்கு போணும். கிளாஸ்க்குள்ள போறேன் அப்படின்னு சொல்றீங்க. கிளாஸ்க்கா? இவ்ளோ அடிபட்டுருக்கு. கிளாஸ்க்குலாம் வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப அதே மாரி தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படியே தூக்கிட்டு திரும்ப வீட்டுக்கே போறாரு. நீங்க பார்க்குறீங்க, இதுக்கு முதலே வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா? ஏதோ ஒரு இதுல வந்துட்டு அப்படி வந்துட்டேன். பட் பரவால்ல வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு, அவர் ஃபுட் எல்லாம் சமைச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாரி இதெல்லாம் கனவு மாரியே ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு போயிருக்கும். நீங்க வந்துட்டு நல்லா ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள வீட்லயே வச்சிருப்பாரு. அவர் நல்லா தாங்குன்னு தாங்குறாரு. நீங்க ஃபுல் ஃப்ளாட்டு அவ்ளோ ஃப்ளாட் ஆயிட்டீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு யுங்கியா அப்படி இருக்கிறப்ப பிடிக்கும். பட் இப்போ வந்துட்டு இப்படி இருக்கும்போது இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஸோ அப்படியே வந்துட்டு ஃபுல்லா ஃப்ளாட்டான மாரி தான் தெரியுது. அப்படியே வந்துட்டு அவருக்கு ஒரு நாள் வந்துட்டு கால் வருது. ஸோ 2 பேரும் நல்லா ஹாப்பியா பேசிட்டு இருந்திருப்பீங்க. எப்படின்னா, நைட்டு தூங்குற நேரத்துல வந்துட்டு அதாவது பெட்ரூம்ல நீங்க தானே படுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அவரும் உங்க கூட தான் தூங்க வேண்டி வருவாரு. இடம் பிடிச்சிட்டு வந்துட்டு கை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பார்ல. ஸோ அந்த மாரி தான். ஸோ அப்படி உங்கள வந்துட்டு நல்லா டைட்டா ஹக் பண்ணிட்டு 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி அந்த பக்கம் எப்படின்னா உங்களோட வீட்ல அந்த ஸ்டார் இந்த மாரியெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு லைட்டா கண்ணாடியில இது பண்ணி விட்டா அப்படின்னா தெரியும். ஸோ அந்த டெர்ரஸ்லாம் வந்துட்டு அ கிளாஸ்ல இது பண்ண மாரி ஏதோ ஒன்று மட்டும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரிமோட் அமுக்குனீங்க அப்படின்னா, மேல இருக்கிற ஸ்கை அப்படியே தெரியும். ஸோ அந்த நிலா, அதுக்கப்புறம் நட்சத்திரம் எல்லாமே தெரியும். அத பார்த்து ஏதோ கை காட்டி பேசிட்டு இருக்கிறீங்க 2 பேரும். ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கப்போ சடனா யூகிக்கு வந்துட்டு கால் வருது. ஸோ எடுத்து பேசுறாரு. அங்க ஆஃபீஸ்ல இருந்து தான் கால் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அவங்க வந்துட்டு இது மாரி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்க வரலல்ல. அதனால இங்க ரொம்பவே லாஸ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கலாம். ஒரு மாரி பரபரப்பா போயிட்டுருக்கும் போல. ஸோ இப்பதான் நியூஸ போட்டு பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி இப்படிங்கிற மாரி நியூஸ்லலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் பார்க்குறீங்க. எல்லாமே என்னால தானா அப்படிங்கிற மாரி இருக்கு உங்களுக்கு. ஸோ யூகி வந்துட்டு சரி ஓகே. என்ன பண்றது அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு வந்து உங்கள விட்டுட்டு போக மனசே இல்ல. அதுவும் இல்லாம உங்கள அப்படியே படிச்சுட்டு இருக்கிற பொண்ண வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போகவும் விருப்பம் இல்ல. ஸோ உங்களுக்கு அது ட்ரீம் அப்படின்னா நீங்க படிக்கட்டும்னு தான் நெனைக்கிறாரு. அதனால தான் உங்கள தொல்ல பண்ணியிருக்க மாட்டாரு. வீட்டுக்கு வா அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டே இருக்க மாட்டாரு. அவரு வந்து அங்க தங்கியிருப்பாரு. ஸோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே வந்துட்டு இருக்காரு. நீங்க தான் பார்க்குறீங்க. "நீங்க போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் "போயிட்டு வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் போகணும் தான் அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாரு. ஏன்னா, அங்க கண்டிப்பா போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆனா விட்டுட்டு போறதுக்கு 2 பேத்துக்குமே மனசு இல்லையா? அதனால இந்த மாரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க டாடி வந்துட்டு "உனக்கு நான் டிக்கெட் போட்டேன். முதல்ல நீ ஆஃபீஸ்க்கு வா. எதா இருந்தாலும் அப்புறம் மறுபடியும் போய் பார்த்துப்பியாம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காரு. ஸோ எப்படி டிக்கெட் டைம் வந்துட்டு அடுத்த நாள் ஒரு 11:00 மாரி போட்டிருப்பாங்க. ஸோ அதான் அந்த ஃப்ளைட் தான் போல. ஸோ அப்படி போட்டிருக்கவும் இவங்களுக்கு வேற வழியே இல்ல. போயே தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி இருக்குது. ஆனா இந்த அன்னைக்கு நைட் நல்லா 2 பேரும் இப்ப தான் நல்லா கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஆசையா ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாம் போச்சா, எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஒரு மாரி 2 பேத்துக்குள்ள சேடா இருக்குது. ஒரு மாரி அமைதியா சைலண்டா இருக்கா. ஸோ இவங்க வந்துட்டு சொல்றாரு. சாரி அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நீங்க எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு நடந்த எல்லாமே வந்துட்டு சொல்லி இது எல்லாமே வந்துட்டு என்னால தான என்ன மன்னிச்சுக்கோ சாரி அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட நிஜமாவே மனசார மன்னிப்பு தான் கேட்குறாரு. நீங்க வந்துட்டு பரவால்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. ஆமா ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு என்னால தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவீங்கல்ல. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. பாவமா தான் கேட்குறீங்க. அவருக்கும் புரியுது. இல்ல எங்க வீட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, "நீ வந்துட்டு என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. அப்படிங்கிற வயசுல போயிருவ" அப்படிங்கிற மாரிலாம் சொன்ன. அதனால தான் வந்துட்டு வேற வழி இல்லாம இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியுது. அடப்பாவிங்களா! இது எந்த நாள்ல நடந்துச்சு? இங்க பாருங்க நான் ஒண்ணும் உங்க மேல ஆசைப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கல. என்னையும் எங்க வீட்ல ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா? அப்படின்னு கேட்குறாரு. இல்ல என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க தான். பட் எப்படி சொல்றது?
கல்யாணத்துக்கு உங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நீங்க என்கிட்ட நல்லா கேரிங்கா இருப்பீங்க அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் அது இல்ல. பட் இப்போ இருக்கீங்க பரவாயில்ல எனக்கு ஓகே தான். அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு விஷயம் அப்படி சொல்ல வரீங்க. ஸோ யூகிக்கு புரியுது நீங்க அந்த டைம்ல ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பீங்க அப்படிங்கிறது. அதுக்காக அவருக்கு ஒரு மாரி இன்னுமே கில்ட்டியா இருக்குது. நான் நிஜமாவே சாரி சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு அந்த டைம்ல எனக்கு இந்த மேரேஜ் எதுவுமே விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி அவரோட நியாயத்த சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு புரியுது, புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரா விஷயம் வருது. அவரு அந்த சாரா பேர கேட்டாரு. ஐயோ சாமி! அவ பேர மட்டும் சொல்லாத அப்படிங்கிறாரு. நீங்க வந்துட்டு இல்ல அவ வந்துட்டு இந்த மாரியெல்லாம் பேசினா. ஸோ அதனால தான் இந்த மாரி ஆயிருச்சு. நான் நம்பியிருக்க கூடாதுதான். என் மேல தான் தப்பு. சாரி அப்படிங்கிற மாரி சொல்லவும் 2 பேரும் மாத்தி மாத்தி என் மேல தான் தப்பு, உன் மேல தான் தப்புன்ட்டு சரி என் மேல தான், என் மேல தான்னு சொல்லிட்டு அவங்கவங்களே ப்ளேம் பண்ணிக்கிறனால அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சு அவ்வளோதான். இல்ல 2 பேத்து மேலயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாரி மிஸ்டேக் இருக்கு. ஸோ 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நெறையா இருக்குல்ல. அதெல்லாம் இனிமே இருக்க வேண்டாம். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நமக்குள்ளயே பேசிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, எப்படியோ வந்துட்டு ஒரு அளவுக்கு இந்த டே வந்துட்டு ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எப்படின்னா 2 பேரும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆயிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவர் ஃப்ளைட்டுக்கு போகணும். நீங்களும் கூட போறீங்க. ஏர்போர்ட்ல தான் உட்காந்துருக்கீங்க. ஒரு மாரி 2 பேத்துக்குள்ள சைலண்ட்டா இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு அவர அனுப்ப விருப்பமே இல்ல. அவருக்கும் உங்கள அப்படி விட்டுட்டு போகறதுக்கு விருப்பமே இல்ல. ஆனா எதுவுமே பேசிக்கவும் முடியல. என்ன பேசுறதுன்னு உங்க 2 பேத்துக்கும் தெரியல. அப்படியே சைலண்ட்டாவே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்க வந்துட்டு இவங்க கிட்ட கேட்குறீங்க. இந்த ப்ராப்ளம், இந்த இஷ்யூ எல்லாம் சால்வ் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனைய பார்த்தா எவ்வளோ நாள் ஆகும்லாம் தெரியாதுல்ல. மந்த்லி ஸோ மாசக்கணக்கா கூட ஆகலாம். இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நெறையா ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா, அவர் அப்பா வந்துட்டு ஒரே ஆள் வந்துட்டு மேனேஜ் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ யூகி நல்லாவே பிஸ்னஸ்ல இதா இருப்பாரு. பட் 1 1/2 மாசம் 2 மாசமா இங்க வந்துட்டு இருந்திருப்பார்ல. ஸோ இப்படி இருக்கவும் வந்துட்டு அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணல. பையன் எப்படியாவது ஒய்ஃப் கூட ஹேப்பியா இருந்தா ஓகேன்னு தான் விட்டுருப்பாங்க. ஆனா வந்துட்டு அங்க கம்பெனியில வந்துட்டு ஒரு பார்ட்னர் எப்படி பண்ணியிருப்பான்னா, கொஞ்சம் சீட் பண்ற மாரி இது பண்ணி கம்பெனியோட டாக்குமெண்ட்லாம் வேற ஒரு கம்பெனிக்கு வித்து நெறைய பிரச்சனை ஆயிருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சால்வ் பண்ணணும். அதனால கொஞ்சம் லேட் ஆகும் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு போ வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவரோட சிச்சுவேஷன் அப்படி போயே ஆகணும். அதே சமயம் உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அமைதியாவே உட்காந்துட்டு, சரி ஓகே டைம் ஆக ஆக பயமா இருக்கு. ஸோ கேட்டுடுறீங்களே நீங்களே. அ என்னைய கூப்பிட மாட்டீங்களா? நீயும் வந்துருன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு என் மேல கோவமா இருக்கா? அதனால தான் என்ன விட்டுட்டு போறீங்களா? அப்படிங்கிற மாரி நீங்க கேட்குறீங்க. ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இல்ல என்னால உன்ன கூப்பிட முடியாது. உன்ன என்னால அங்க கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. அப்போ உங்களுக்கு என் மேல கோவமா இருக்கா? இப்படி சொல்லாம கொள்ளாம நான் பாட்டுக்கு வந்தது. அதனால தான் இந்த மாரி சொல்றீங்களா? இனிமே இனிமே வந்துட்டு அவ்வளோதானா? எதுக்கு இங்க வந்தீங்க? அப்படிங்கிற மாரி நீங்க கேட்குறீங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க நீ படிக்கிறதுக்காக தானே வந்த. ஸோ இது உன்னோட ஆசை, ஏதோ ஒரு கனவு அப்படிங்கிற மாரி உன் அம்மா சொன்னாங்க. அதனால நீ படி. நாங்க இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இங்க வந்துடுறேன் ஓகேவா? ஸோ உனக்காக நான் வரேன். எனக்காக நீ அங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்காக நான் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்பதான் உங்களுக்கு ஒரு மாரி ஹேப்பியா இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே 2 பேரும் டைட்டா ஹக்கெல்லாம் பண்ணி இன்னைக்கு செல பண்ணி முடிச்சுட்டு அவர சென்ட் ஆஃப் பண்றீங்க. ஸோ அப்படியேதான் ஒரு மாதிரி ரொம்ப டேஸ் ஆயிருக்கும். அவரும் வந்துட்டு ஆஃபீஸ்ல செம ஒர்க்கு. ஒரு மாரி உங்களுக்கு ஃபோன் கூட பண்ண வைக்க முடியாது. எப்பயாவது ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாரு. பட் 10 நிமிஷம் பேசுறதே அதிகம். சாப்பிட்டியா என்ன பண்ற? இந்த மாரி மட்டும் கேட்டுட்டு வச்சுருவாரு. உங்களுக்கும் புரியும் அவரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதனால நீங்களும் அத இது பண்ணிக்கல. பட் இருந்தாலும் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படியே வந்துட்டு ஒரு ஒரு 2 மந்த்துக்கு மேல ஆயிருக்கும். நீங்க வந்துட்டு இவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு கால், ஒரு மெசேஜ் எதுவுமே வரமாட்டேங்குது. நீங்களே கால் பண்ணாலும் அவர் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குது. என்னவா இருக்கும்? நம்மளும் அங்க போ முடியாது. ஏன்னா உங்களோட காலேஜ்ல வந்துட்டு லீவ் குடுக்க மாட்றாங்க. ஏன்னா ரொம்பவே ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால ரொம்பவே ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குற யூனிவர்சிட்டி அது. அதனால லீவ் தரமாட்டாங்க அதிகமா. அதனால வந்துட்டு உங்களால லீவ் போட்டும் போக முடியல. அட் த சேம் டைம் இவங்க கிட்ட வந்து ஒரு கான்டாக்டும் பண்ண முடியல. அவங்களோட அம்மா கிட்ட மட்டும் தான் உங்களால பேச முடியுது. ஆனா வந்துட்டு எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க தான் நினச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படியே தான் 2 மாதம் போயிருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஸோ காலேஜ் முடிச்சு வரீங்க. வரும்போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த வாட்ச்மேன் அங்கிள் இருக்கார்ல. ஸோ அந்த அங்கிளுக்கு பின்னாடி இருந்து அப்படியே யூங்கி வந்துட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக அதாவது தூரத்தில் இருக்கிறப்ப யூங்கியை பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வரீங்க. ஓடி வந்து அப்படியே டைட்டாக அவர் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு ரொம்ப ஹைட் கம்மி இல்லையா? ஸோ அவர் நல்லா ஹைட்டா இருக்காரு. அப்படியே ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் அப்படியே உங்களுக்கு கட்டிப்பிடிச்சு தூக்கிக்கிறாரு. ஸோ செம ஹாப்பியா வந்துட்டு அப்படியே ஒரு மாரி உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஏன் நீ ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஒரு கால் கூட பண்ணல அப்படிங்கிற மாரி பயங்கரமா அப்படியே 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 டைட்டா ஹக் பண்ணிட்டே அழுதுட்டே இருக்கிறீங்க. ஸோ யூகிக்கு வந்துட்டு புரியுது. அவர் வந்துட்டு சாரி அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ இதெல்லாமே அந்த அங்கிள் பார்க்குறாரு. அந்த அங்கிளுக்கு செம ஹாப்பியா இருக்குது. அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு யூகி ஒரு தடவ சொல்லியிருப்பார்ல, என்னை பார்த்ததும் வந்துட்டு அப்படியே ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வழியா அவன் நினச்சது அவன் ஆசைப்பட்டது வந்துட்டு நடந்துருச்சுல்ல அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவருக்கு ஃபீல் ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஹாப்பி டியர்ஸ் தான்.
ஸோ இவங்க எந்திரி சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே நீங்க வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் அவர் அப்படியே அலைக்க தூக்கிக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இவங்க என்ன அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க இறக்கி விடுங்க நான் நடந்துக்கிறேன் இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவர் வந்துட்டு நான் தான் சொன்னல நீ வேணும்னாலும் வேணும் தான் வேணும்னாலும் வேணும் தான். ஸோ இப்போ நீ வேண்டாம்னு சொன்னாலும் வேணும் தான் அர்த்தம் வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது சிரிப்பாக இருக்குது. அப்படியே நான் தூக்கிட்டு நடந்து போகிறப்ப இவங்க எப்படியா அந்த அங்கிள் திரும்பி பார்க்குறாரு. ஸோ அவர் வந்துட்டு எப்படி கை தம்ஸ் அப் காட்டுறாரு சூப்பர்டா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு செம ஹாப்பி ஆயிடுது. ஸோ அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இதை தவிர நீங்கள் இந்த மாதிரி தானே ஒரு லைஃப் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே நடக்குது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு போகிறப்போ உங்களோட வீட்டுக்கு கூட்டி போகாம ஆப்போசிட் வீடுக்குள்ள ஸோ அங்கே தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க வீடு கூட மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் மறக்கலை வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஷாக்கு இவ்வளோ பெரிய வீட்டை வாங்குனீங்களா எதுக்கு எதுக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் வாழணும்னா வீடு வேணும்ல. ஸோ வாடகை கட்டி கஷ்டம் கஷ்டம் அதெல்லாம் வாடகைலாம் கட்ட முடியாது அதுக்கு பேசாம வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு வாங்கிட்டாரு போல. ஸோ உங்கள் பேரில் தான் வாங்கிட்டு அந்த மாதிரி கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு ஷாக்கு என்னங்க ஏதோ இவ்வளோ பெரிய வீடு என் பேர்லையா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் நீங்கள் தானே இருக்க போகிற ஸோ அதுக்கு உன் பேரில் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அதெல்லாம் காட்டுறாரு. ஸோ உங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு போல எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து எடுத்து கொடுக்குறாரு. உங்களை அப்படியே நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கிறீங்க உங்களை சுற்றி அவ்வளோ கிஃப்ட்டு அவ்வளோ ட்ரெஸ்ஸு அவ்வளோ ஷூ அத்தனை திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்படியே வந்துட்டு உங்களுக்குன்னா எவ்வளோ ஹாப்பினா அவ்வளோ ஹாப்பி. ஸோ இதே மாதிரி தான் ஒரு 1 வீக் ஆயிருக்கும். நீங்கள் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு சீக்கிரம் போகிறது சீக்கிரமாக வர்றது இந்த மாதிரி தான் உங்களை காலேஜுக்கு ட்ராப் பண்ணுறது பிக் பண்ணுறது எல்லாமே யூங்கி தான். அப்படியே ஒரு 1 வீக் ஹாப்பியாக போயிருக்கும். ஸோ அகைன் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு உங்களோட ரூமில் வந்துட்டு நைட்டு படுத்துட்டு அந்த வானத்தாடியில் அவெல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் கால் வருது. ஸோ உங்களுக்கு மறுபடியும் அதே ஞாபகம் வருது. ஐயோ அன்றைக்கி இப்படி தான் கால் வந்துச்சு ஆஃபீஸ் கூப்பிட்டாங்கல்ல அப்போது யூங்கிக்கு வேலை இருக்கா மறுபடியும் போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஸ்டடீஸ் இங்கே வந்துட்டு 3 இயர்ஸ் படிக்கணும். ஸோ 3 வருஷத்துக்கு வேறு எங்கேயும் போக முடியாது. அதனால வந்துட்டு இப்போ இன்னும் 1 இயர் கூட ஆகலையா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது முடியாதா அதுவும் அங்கே போயிட்டாருன்னா வேலைன்ட்டு ஃபோன் கூட எடுக்க மாட்டாரு அப்படின்னு பயமாக இருக்கா. அப்படி வந்துட்டு பார்க்குறீங்க யூகியை. ஸோ ஒரு கால் அட்டன் பண்ணி பேசிட்டு சரி ஓகே காலையில் ஆஃபீஸ் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாரு. அவ்வளோதான் உங்களுக்கு காலையிலேயே ஆஃபீஸ் வரீங்களா அப்போ இப்போ போகிறீங்களா கிளம்பணுமா அப்படின்னு சொல்லவும் எங்கே கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவங்களோட ஃபோன் ஹெட் நல்லா கிஸ் கொடுத்துட்டு அப்படியே தட்டிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆஃபீஸ் போகணும்னு சொன்னீங்க ஆனால் இங்கே இப்படி பார்த்துட்டு தான் காலையில் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் காலைல எப்படி போவேன்னா காரில் தான் போவேன் என்ன உனக்கு பிரச்சனை தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஃப்ளைட்டு பிடிச்செல்லாம் போன இவர்கிட்ட காரில் போகிறேங்கிறாரு அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கிறீங்க. அந்த மாதிரி குழந்தை மாதிரி திரும்ப ஒரு மாதிரி பேத முடிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அவருக்கு புரியுது பட் இருந்தாலும் சிரிச்சுட்டு சரி ஓகே அது காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நீங்களும் வந்துட்டு காலையில் எந்திரிச்சு எங்க ஆஃபீஸ் போகணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் போகணும் ஆஃபீஸ் டைம் 10 மணி தானே இப்போ எதுக்கு என்ன எழுப்பிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்கவும் இல்லைங்க நீங்கள் தானே காலைல ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னீங்க அதனால தான் கேட்குறேன். ஸோ சீக்கிரம் கிளம்புனா தானே ஃப்ளைட்டு பிடிக்க முடியும். அப்படியே இருந்தாலும் இன்றைக்கி போக முடியாது நாளைக்கு தானே போய் சேர முடியும். அதுக்கு தான் எழுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சேடாக சொல்கிறீங்க. அவர் பார்க்குறாரு எந்திரிச்சு உட்காந்துட்டு இங்கே வந்து உட்கார அப்படிங்கிறாரு. நீங்களும் போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. உனக்கு உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா நான் போனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இருக்காவா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா நீ அங்கே போனால் ஃபோன் கூட எடுக்க மாட்டேடா லூஸ் பையனா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அவர்கிட்ட எது லூஸ் பையனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆமாம் பின்ன என்ன நீ பாட்டுக்கு போயிட்டா ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன் மெசேஜ் பண்ண மாட்டேன் நானும் இங்கே பைத்தியக்காரன்னு சுற்றிட்டு இருப்பேன் தெரியுமா. எல்லாமே எனக்கு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் போகல அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி மறுபடியும் பழையபடிக்கு நான் மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கணும். ஸோ இதான் என் லைஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சேடாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் வந்துட்டு சரி ஓகே காலேஜ் டைம் அது போய் ரெடி ஆகும் அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க நான் என்ன பேசுகிறேன் என்ன பேசுகிறான்ட்டு. நீங்கள் கிளம்பலையா அப்படின்னு கேட்கவும் இன்னும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எல்லாமே கிளம்பிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கே போகணுமா போயே ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு ஆமாம் ஆஃபீஸ்க்கு போகணும்ல. ஸோ நம்ம நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிச்சா தான் நல்லா வாழ முடியும். அதுக்கப்புறம் ஒரு படிப்பு செலவு இருக்குது அதுக்கப்புறம் நிறையா வெளியூரில் ஃபாரின்லாம் போகணும் நிறையா இருக்குல்ல சம்பாதிக்கணும்ல அப்படிங்கிறாரு. இப்போ இன்றைக்கே போகணுமான்னு கேட்குறீங்க. இப்போவே நான் போகணும் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாரு போல் ஆல்ரெடி அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் வந்துட்டு சரிங்க ஓகே போயிட்டு வாங்க பத்திரமா ஆனால் ஃபோனாவது பண்ணுங்க சரியா அப்படின்னு சொல்லவும் பண்ணவா டைம் இருந்தால் பண்ணுறேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு காலேஜில் நான் ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்துட்டு வெளியே இருக்குது. இதுவே உங்களுக்கு ஷாக்கு நைட்டு காரில் இப்போ என்ன கார் இருக்குதுன்னு கார்லாம் வந்துட்டு வந்துடுச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைவா இந்த கார் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேட்டு அப்படியே உங்களை ட்ராப் பண்ணுறாரு. ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு காரை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன இது கார்லேயே போகிறாரு எனக்குன்னு சொல்லிட்டு ஐயோ இவன் என்னடா இவன் லூசான பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படியே வந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் ஆகுது. உங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு எப்படி நினச்சிருப்பீங்கன்னா இவங்க வந்துட்டு நேரம் ஃப்ளைட் ஏறிப்பார் போயிருப்பாரு வீட்டுக்கு போயிருப்பாரா அங்கே போயிருப்பாரா ஃப்ளைட்டில் போயிட்டுருப்பாரா அப்படிதான் அதே ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு.
அப்படி ஈவினிங் வரீங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு அப்படியே அந்த வாட்ச்மேன் அங்கிள் ரூம் தாண்டி வந்துட்டுருக்கீங்க. ஸோ யாரோ அப்படி கை வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ திரும்பி பார்க்குறீங்க யூகி தான். மறுபடியும் உங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா அவர் போயிருப்பார், அவள் தான் மிஸ் பண்ணுறதே ரொம்ப மிஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு சேடாக வந்திருப்பீங்க. ஆனால் திரும்ப அவரை பார்த்துட்டு அப்படியே ஒரு பேர் மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லவும், போயிட்டு விட்டுனே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லவும், ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு வந்துட்டேன், வா வீட்டுக்கு போகலாம், டெய்லி நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன பேசுறடா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். அதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஃபீஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே ஒரு பிரான்ச் வந்துட்டு செட் பண்ணிட்டாரு போல. ஸோ அதுக்காக தான் 2 மாசம் அங்கே வந்துட்டு உங்களோட ஃபோன் கூட எடுக்காம உழைச்சிருப்பாரு. அதெல்லாம் வந்துட்டு சொல்றாரு, உங்களுக்குலாம் அவ்வளோ ஹாப்பியா இருக்குது, எனக்காக இவ்வளோ பண்றீங்களா அப்படின்னு சொல்லவும், இவ்வளோலாம் இல்லை, எவ்வளோ வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு டைலாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஒரு டைலாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த அங்கிள் பார்த்துட்டு ஹாப்பியா இருக்காரு. ஸோ உங்களோட ஃப்ரெண்டும் பார்க்குறா. ஸோ அது ஒரு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. எப்படியோ 2 பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க டியர். ஹாப்பி என்டிங். அவ்வளோதாங்க டியர். ஸோ நீங்கள் கேட்ட ஹாப்பி என்டிங் ஸ்டோரி இன்னைக்கு இதை இப்போ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு மதியம் ஈவினிங்குள்ளே அப்லோட் ஆயிடும். நீங்கள் வந்துட்டு இதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன ஒன் ஷாட் போடுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா நானே ஏதாவது போடுறேன். ஓகே டியர், டாடா.